ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்களே. இன்னைக்கு நம்ம லாஸ்ட் சீரிஸோடைய சீசன் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சீசன் 1ஐயும் 2ஐயும் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சீசன் 3 உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ ரெண்டாவது சீசனுடைய எண்டிங்கில் என்னாச்சு, அந்த மைக்கிள் அவரோட பையனை காப்பாற்றுறதுக்காக ஜாக்கு, கேட்டு, சாயரு, ஹியூகோ இவங்க எல்லாரையும் அதர்ஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டாரு. ஸோ அதர்ஸும் மைக்கிளுக்கு அவரோட பையனை கொடுத்து கப்பலில் அங்கிருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. ஹியூகோவையும் திரும்ப நீ உங்க கும்பல்கிட்டயே போய்க்கோ, அகைன் யாரையும் இங்கே வரவிடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதர்ஸ் ஜாக்கு, கேட்டு, சாயரை என்ன பண்ண போறாங்க. இந்த நேரத்தில் அந்த சேம்பர்ல நம்ம ஜான் லாக்கு டைம் முடியறதுக்குள்ள அந்த நம்பரை டைப் பண்ணாம அப்படியே விட்டதுனால ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகுது. ஆனா நல்ல வேலையா டெஸ்மண்ட் ஒரு சாவியை கொண்டு போய் ஒரு இடத்துல சொருகி திருப்பும் பொழுது ஒயிட் கலர்ல பிரைட் லைட் வருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எதுவுமே யாருக்கும் தெரியல. அதை தான் இந்த சீசன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம லாஸ்ட் சீசன் 3 குள்ள போகலாம். சோ கதை ஆரம்பத்திலேயே பாஸ்டுக்கு போகுது. ஒரு அழகான வீடு ஒண்ணு. அங்க ஜூலியட் அப்படின்ற ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடி அவங்க ஃபேமிலின்னு எல்லாருமே அவங்க வீட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது சடனா பூகம்பம் வந்த மாதிரி அந்த இடமே ஆடுது. வேகமா வெளியே ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா அங்கதான் அதர்ஸை சேர்ந்த ஈத்தன் இருக்காரு. அப்புறம் அந்த ஹென்ரி, உண்மையிலே அவரோட பேர் வந்து பென்னு. இவங்க எல்லாருமே என்னன்னு மேல பார்க்கும்போது தான் நம்ம ஜாக்கு மத்தவங்க எல்லாம் வந்தாங்கல்ல ஃபிளைட், அது கிராஷ் ஆகி ஐலாண்ட்ல வந்து விழுது. இத அந்த பென்னு பார்த்துட்டு ஈத்தன் கிட்ட கண்டிப்பா அந்த ஃபிளைட்ல சர்வைவர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு, நீ அவங்கள ஒரு ஆளா கூட இரு, யார் யார் இருக்காங்கன்னு எல்லா லிஸ்டும் எனக்கு வேணும்னு சொல்றாரு. உடனே ஈத்தன் அங்க இருந்து வேகமா ஓடுறாரு. அப்படி போய் தான் நம்ம ஜாக்கோட கும்பல்ல சேர்ந்துப்பாரு. நம்ம பென்னு, இந்த ஜூலியட்ன்ற லேடி, மத்தவங்க எல்லாம் ஒரு வீட்ல இருக்காங்கல்ல. இந்த வீடு எங்க இருக்குன்னா அதே ஐலாண்ட்ல மிடில் போர்ஷன்ல இருக்கு. இந்த இடத்துக்கு வரது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. சோ கதை அப்படியே பிரசன்ட் டைமுக்கு வருது. நம்ம ஜாக்கு அதர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல அவரை மட்டும் தனியா அடைச்சு வச்சிருக்காங்க. சோ ஜாக்கும் என்ன விடுங்க விடுங்கன்னு கத்துறாரு. யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்ல. அப்போ அந்த ஜூலியட்ன்ற லேடி நம்ம ஜாக்குக்கு சாப்பாடு கொடுக்க உள்ள வரும்போது டக்குன்னு ஜாக் வந்து அந்த லேடியை அட்டாக் பண்ணி அங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறாரு. ஒரு டோர் மாதிரி ஒன்னு இருக்கு, அதை ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. சோ அப்ப அந்த இடத்துக்கு பென்னு வந்து நம்ம ஜாக் கிட்ட அந்த டோரை ஓபன் பண்ணா நம்ம எல்லாரும் இறந்து போயிடுவோம்னு சொல்ல, ஜாக் அதெல்லாம் நம்பாம ஓபன் பண்றாரு. பார்த்தா அதுல இருந்து தண்ணி ஃபோர்ஸா வருது. ஆனா ஜூலியட்டும் ஜாக்கும் சேர்ந்து திரும்ப அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்ப ஜாக் இருக்கிற இடம் வந்து அக்வேரியம் அப்படின்ற ஒரு பேஸ். சோ இங்க இருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு ஜாக்கும் புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஜூலியட் கையில சில டேட்டாஸ்லாம் இருக்கிற பேப்பர் இருக்கு. அதுல நம்ம ஜாக்கோடைய பாஸ்ட், அந்த ஃபிளைட்ல வந்தவங்களுடைய எல்லா டீடைல்ஸும் இருக்கு. இந்த டீடைல்ஸ்லாம் இவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு ஜாக்குக்கு சுத்தமா புரியல. சோ அப்புறம் அந்த அதர்ஸ் வந்து நம்ம கேட்டையும் சாயரையும் ஒரு குண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த கேஜிக்குள்ள சாப்பாடு சிம்பிள் போட்ட ஒரு பட்டனும் 2 ட்ரிகர்ஸும் இருக்கும். எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பிரஸ் பண்ணும் பொழுது இவங்களுக்கு சாப்பாடும் தண்ணியும் கிடைக்கும். அதை விட்டுட்டு வெறும் அந்த பட்டனை மட்டும் அழுத்தினா 3வது தடவை அழுத்தும் பொழுது ஷாக் அடிக்கும். சோ இந்த மாதிரி ஒரு கேஜ்ல தான் இவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம மிலிட்டரி மேனு கொரியன் கப்பலான ஜின்னு, சன்னு பீச்ல இருந்து அப்படியே சுத்திக்கிட்டு அதர்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. சோ பின்னாடி இருந்து அட்டாக் பண்றது தான் இவங்களுடைய பிளான். ஆனா ஜாக் கிட்ட இருந்து எந்த சிக்னலும் வரல. ஏன்னா ஜாக் மத்தவங்கலாம் அதர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்கல்ல, அது உங்களுக்கு தெரியல. சரி ஓகேன்னு போட்டை ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு கரைக்கு போயிட்டு இவங்க நெருப்புலாம் மூட்ட ஆரம்பிக்கிறாங்க. இத பாக்குற அதர்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. மிலிட்டரி மேனும் ஜின்னும் கரையில இருக்காங்க. ஆனா அந்த சன்னு மட்டும் போட்ல இருக்காங்க. அப்போ ஆளுங்கெல்லாம் போட்டுக்கு வர சன்னுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு கன்னை எடுத்து உள்ள வர ஒரு லேடி கிட்ட இதுக்கு மேல முன்னாடி வராத, நான் ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லியும் அந்த அதர்ஸை சேர்ந்த லேடி முன்னாடி வராங்களா, சன்னும் அவங்கள ஷூட் பண்ணிடுறாங்க. சோ அதர்ஸோடைய ஆளுங்க சன்னை பிடிக்க ட்ரை பண்றாங்க. சன்னு தண்ணில குதிச்சு அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூடவே சேர்ந்துடுறாங்க. எங்க அதர்ஸ் ஆளுங்க அடிப்பட்ட அந்த லேடியை கூட்டிட்டு வேகமா போட் எடுத்துட்டு போயிடுறாங்க. சோ போட் இல்லாததுனால இவங்க பீச்சுக்கு காட்டு வழியா நடந்து தான் போகணும். எங்க கூண்டுல அடைச்சு வச்சிருந்த சாயரையும் நம்ம கேட்டையும் பயங்கரமா வேலை வாங்குறாங்க இவங்க. சாயர் தப்பிக்கிறதுக்காக கன்னெல்லாம் பிடுங்கி ஷூட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா சாயருக்கு ஷாக் கொடுத்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. அப்புறம் அக்வேரியம்ல நம்ம ஜாக் இருக்கார்ல, அவரை பார்க்க பென்னு வராரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா ஜாக், நான் பிறந்ததுல இருந்தே இந்த ஐலாண்ட்ல தான் இருக்கேன். இங்க இருந்து வெளியே போகிறதுக்கான வழி எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நீ ஒரு முக்கியமான வேலைக்காக தான் இங்க வந்திருக்க. அதை நீ பண்ணிட்ட அப்படின்னா உன்னை திரும்பவும் வீட்டுக்கே அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஜாக்கும், பிறந்ததுல இருந்தே நீ இங்க தான் இருக்கியா அப்படின்னா கண்டிப்பா வெளி உலகத்தை பத்தி உனக்கு தெரிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல, அந்த பென்னு வெளி உலகத்துல நடக்கிற எல்லா விஷயத்தை பத்தியும் பேசுறாரு. ஒரு ஃபைனல் பேஸ்பால் மேட்ச் ஒன்னு நடந்ததுல அதனால பார்க்க முடியல, ஏன்னா அதுக்குள்ளதான் கிராஷ் ஆயிடுச்சு. அந்த ஃபைனல்ஸ் நான் வேணா உனக்கு காட்டுறேன்னு அந்த பேஸ்பால் மேட்சை காட்ட அதை பாக்குற ஜாக்குக்கும் புரிய வருது அப்படின்னா நம்மளால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு. இப்ப கதை வந்து அந்த சேம்பர்ல டெஸ்மண்ட் சாவியை போட்டு திருப்பி ஒயிட் ஆயிடுச்சுல, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு இப்பதான் நமக்கு தெரிய வருது. நம்ம ஜான் லாக்கு காட்டுக்குள்ள இருக்காரு. அப்படியே கண்ணை முழிச்சு எழுந்து பார்க்கும்பொழுது அங்க டெஸ்மண்ட் போறாரு. ஜான் லாக்கும் கூப்பலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா ஜான் லாக்கால பேசவே முடியல. அப்புறம் ஜான் லாக் நேரா பீச்சுக்கு வந்து அங்க சார்லி கிட்ட ஒரு பேப்பர்ல
பேப்பர்ல எழுதி நான் ஒரு விஷயம் பண்ண போறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எனக்கு பாதுகாப்பா நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல சார்லியும் ஓகேன்னு சொல்றாரு. ஜான் லாக் என்ன பண்றாருன்னா இந்த ஐலாண்ட்லயே கிடைச்ச மூலிகை போதைப் பொருள் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஏதோ சடங்கு மாதிரி ஒண்ணுத்த பண்றாரு. அப்போ ஜான் லாக்குக்கு ஒரு இல்யூஷன் வருது, இறந்து போனா அந்த போனி இருக்கிற மாதிரி. அந்த போனி வந்து ஈகோவுக்கு ப்ராப்ளம், நீ தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல ஒரு பனிக்கரடி வந்து அட்டாக் பண்ற மாதிரி பயத்துல இருந்து நம்ம ஜான் லாக் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. அதோட சார்லி கிட்ட வந்து ஈகோவை நம்ம காப்பாத்தணும்னு இப்ப அவரால் நல்லா பேச முடியுது. சரி, நம்ம ஜான் லாக் வந்து என்ன நினைக்கிறாருன்னா இந்த ஐலாண்ட்ல நம்ம இருக்கும் பொழுது நமக்கு வர இல்யூஷன் எல்லாமே இந்த ஐலாண்ட் நம்ம கிட்ட ஏதோ ஒன்னு சொல்ல வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த இல்யூஷன்ல பனிக்கரடி வந்தது இல்ல அப்படின்னா பனிக்கரடி கிட்ட தான் ஈகோ மாட்டிக்கிட்டு இருக்கணும்னு ஒரு கேவுக்கு போறாங்க. இவங்க நினைச்ச மாதிரி ஈகோ அங்கதான் இருக்காரு, அங்க ஒரு பனிக்கரடியும் இருக்கு. நல்ல வேளையா நம்ம ஜான் லாக் அந்த பனிக்கரடி கிட்ட இருந்து ஈகோவை காப்பாத்தி பீச்சுக்கு கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. சோ அதர்ஸ் ஆளுங்க வந்து நம்ம ஹியூகோவை அனுப்பி விட்டாங்கல்ல. சோ ஹியூகோ காட்டு வழியா வரும்பொழுது அங்க டெஸ்மண்ட பாக்குறாரு. ஆளு துணியே போடாம உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இந்த என்கிட்ட துணி இருக்குன்னு டெஸ்மண்டுக்கு துணியை கொடுத்துட்டு அப்படின்னு நடந்து வரும்போது தான் நடந்த விஷயத்தை ஒரு சொல்றாரு. ஜாக்கு சாயரு கேட்டா அதர்ஸ் கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல டெஸ்மண்டும் நீ ஒன்னும் கவலைப்படாத, இப்ப நான் உங்க கூட இருக்கேன், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, இதை நான் சொல்லலப்பா ஜான் லாக் தான் சொன்னான் அப்படின்னு டெஸ்மண்ட் சொல்ல ஹியூகோவுக்கு எதுவும் புரியல. சோ அவர் அடிப்பட்ட நிலைமையில ஈகோவை கூட்டிட்டு சார்லியும் நம்ம ஜான் லாக்கும் வரும்பொழுது ஹியூகோ போயிட்டு அந்த அதர்ஸ் ஜாக்கு கேட்டு சாயரை கடத்திட்டாங்க அப்படின்னு ஜான் லாக் கிட்ட சொல்ல நீ ஒன்னும் கவலைப்படாத, இப்ப நான் உங்க கூட இருக்கேன், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஹியூகோ ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இதே வார்த்தையை தான் டெஸ்மண்ட் சொல்லியிருப்பாரு. டெஸ்மண்டுக்கு எப்படி முன்னாடி நடக்க போற விஷயம் இப்பயே தெரியுது அப்படின்னு ஹியூகோவுக்கு புரியல. நம்ம டெஸ்மண்ட் வந்து அந்த சாவியை போட்டு திருப்பினதுல இருந்தே ஆளு ஞானி மாதிரி தான் இருக்காரு. கிளாரோடைய டென்ட்டுக்கு வந்து உன் டென்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நான் சரி பண்றேன்னு சொல்ல ஆனா என் டென்ட் நல்லா தானே இருக்குன்னு கிளாரு முடியாதுன்னு சொல்றாங்க. இப்படி டெஸ்மண்ட் வித்தியாசமா நடந்துக்க அப்படியே அதர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம சாயரும் கேட்டோம். சாயர் அந்த கேஜுக்குள்ள வந்து எல்லா பட்டன்ஸையும் கரெக்டா பிரஸ் பண்ணி தண்ணி வர வைக்கிறாரு. ஆனா அந்த தண்ணியை குடிக்காம கீழே சிந்த அப்படியே அந்த கேஜிக்கு வெளியே வரைக்கும் தண்ணி போகுது. அதுக்கப்புறமா இப்ப அந்த பட்டனை 3 தடவை பிரஸ் பண்ணும்போது ஷாக் அடிக்கும்ல, யாராவது அந்த தண்ணி கிட்ட நின்னாங்கன்னா அந்த ஷாக் அவங்க மேலயும் படும், அதை வச்சு எஸ்கேப் ஆகலான்னு ஒரு பிளான போடுறாரு. அதுக்கு ஏத்த மாதிரியே அந்த இடத்துக்கு பென்னும் வரும்பொழுது சாயர் பக்காவா பிளான் பண்ணி ஷாக் கொடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா ஷாக் அடிக்கவே இல்லை. இப்பதான் பென்னும் சொல்றாரு நீங்க பேசின எல்லாமே எங்களுக்கு கேட்கும், நாங்க அந்த ஷாக்கை ஆஃப் பண்ணிட்டோம்னு சொல்லி சாயரை தூக்கிட்டு போயிட்டு அவரோட நெஞ்சிலேயே ஒரு ஊசியை இறக்குறாங்க. அப்புறம் பென்னு ஒரு முயலை கொண்டு வந்து அந்த முயலை வேகமா ஆட்டும் பொழுது அது அப்படியே கீழே விழுந்து இறந்தே போகுது. இப்ப இந்த முயலுக்கு கொடுத்த மருந்து தான் உனக்கும் கொடுத்திருக்கோம், உன் ஹார்ட் ரேட் மட்டும் ரொம்ப அதிகமாச்சுன்னு வச்சுக்கேன், நீயும் இறந்து போயிடுவ, சோ அதனால பார்த்து பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு ஹார்ட் ரேட்டை மானிட்டர் பண்ற வாட்சையும் கொடுத்து அனுப்புறாங்க. சோ சாயர் வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஆளு கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளவு பயம். இந்த நேரத்துல அந்த சன்னு வந்து அதர்ஸை சேர்ந்த ஒரு லேடியை ஷூட் பண்ணிருப்பாங்கல்ல போட்ல, அந்த பொண்ணை வேக வேகமா கூட்டிட்டு போறாங்க. உடம்புல நிறைய ரத்தம் போயிடுச்சு, உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அந்த ஜூலியட்ன்ற லேடியும் ஒரு டாக்டர் தான், ஆனா ஹெல்ப் வேணும்னு நம்ம ஜாக்கையும் ஆபரேஷன் பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க நிறைய எக்ஸ்ரேஸ்லாம் இருக்கு, அதை ஜாக் பாக்குறாரு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்டையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணியும் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல, இறந்து போறாங்க. அந்த லேடியோடைய ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் பயங்கரமா கோவப்படுறாரு. அந்த கோவத்தை சாயர் கிட்ட போய் காட்டுறாரு. சாயருடைய ஹார்ட் பீட்லாம் ரொம்ப அதிகமாகுது. அதுக்கப்புறமா பென்னு சாயரை கூட்டிட்டு ஆக்சுவலா உங்ககிட்ட போய் சொன்னோம், உன் நெஞ்சில இறக்குனது நார்மலான ஒரு மருந்து தான், உன் ஹார்ட் ரேட் அதிகமானாலும் உனக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாத, அதோட உன்னை ஏன் இங்க கூட்டிட்டு வந்தனா அப்படின்னு சொல்லி மலைக்கு மேல போய் பார்க்கும்போது தான் உண்மையிலேயே இவங்க அந்த ஐலாண்ட்ல இல்ல, ஐலாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு குட்டி ஐலாண்ட்ல இருக்காங்க. சோ சாயரும் புரிஞ்சுக்கிறாரு இங்க இருந்து தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அப்புறம் பென்னு வந்து நம்ம ஜாக்க பாக்குறதுக்கு வராரு. ஆனா ஜாக் இப்ப அப்படியே சீனா உட்காந்துக்கிட்டு என்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது, இதுக்கு மேல என்ன பயமுறுத்த ட்ரை பண்ணாதீங்க, அது உங்களால முடியாது, அடிப்பட்ட உங்க குரூப்பை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ண நான் வரும்பொழுது அந்த இடத்துல சில எக்ஸ்ரேஸ் இருக்கிறத பார்த்தேன். அந்த எக்ஸ்ரே யாரோடதோ அவருக்கு ஸ்பைனல்ல ஒரு பெரிய டியூமர் இருக்கு, ஆபரேஷன் பண்ணி எடுத்தே ஆகணும், இல்லனா அவர் இறந்தே போயிடுவாரு. நீ நடந்து வரத பார்க்கும் பொழுதே எனக்கு புரியுது உனக்கு தான் அந்த டியூமர் இருக்கு, ஸோ உனக்கு நான் ஆபரேஷன் பண்ணணும், அதுக்காக தான் என்ன கூட்டிட்டு வந்திருக்கல கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க ஸோ நம்ம பென்னுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஜாக்க பாக்குறதுக்காக அந்த ஜூலியட் வராங்க. போர் அடிக்கல உனக்கு, டிவில நான் ஏதாவது ப்ரோக்ராம் ஆன் பண்றேன் அப்படின்னு சொல்லி டிவி ஆன் பண்ணிட்டு இவங்க ஜாக்கிட்ட என்னென்னமோ பேசுறாங்க. ஆனா அந்த டிவில ஜூலியட் இருக்காங்க. அந்த டிவில அவங்க எதுவும் பேசாம ஜாக்குக்கு ஒரு மெசேஜை எழுதி வச்சு சொல்றாங்க, பென் பொய் சொல்லுவான், அதோட அவன் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஜாக்குக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாங்களா. இதை பாக்குற ஜாக்குக்கு புரியல இந்த ஜூலியட்டை நம்பலாமா வேணாமா, இல்ல இதுவும் ஒரு பிளானா அப்படின்னு. இந்த நேரத்துல பீச்ல எக்கோவை காப்பாத்தி கொண்டு வந்துட்டாங்க. ஆனா எக்கோவுடைய கண்ணுக்கு அவரோட தம்பி உருவம் தெரியுது, கையில லைட்டரோட. சடனா எக்கோ இருக்கிற அந்த டென்ட் எரிய ஆரம்பிக்குது. வேகமா
ஓடி வந்து எக்கோவை காப்பாத்துறாங்க. அவரை பத்திரமா ஒரு இடத்துல வச்சுட்டு திரும்பி பார்த்தா அவரை காணோம். ஏன்னா எக்கோ வந்து அவரோட பிரதரோட உருவத்தை ஃபாலோ பண்ணியே காட்டுக்குள்ள போயிட்டாரு. இவங்களும் பின்னாடியே தேடி வராங்க. நம்ம எக்கோ பிரதருடைய உடம்பு வந்து அந்த போதைப் பொருள்லாம் இருக்கிற பிளைன்ல தானே இருந்துச்சு. கண்டிப்பா அங்கதான் போயிருக்கணும்னு வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அங்கதான் எக்கோவும் இருக்காரு. ஆனா என்னன்னா அந்த பிளைன்ல இருந்த எக்கோவோட பிரதரோட உடம்ப காணோம். சோ என்ன பண்றதுன்னு புரியாம நம்ம எக்கோ மட்டும் தனியா மேல இருக்காரு. அங்கதானே சிசிடிவி சேம்பர்னு ஒன்னு இருக்கும். அந்த சேம்பருக்குள்ள நம்ம ஜான் லாக் மத்தவங்க எல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. நிறைய டிவிஸ்லாம் இருக்கு. அதுல ஒரு டிவி ஆன் பண்ணும்பொழுது வித்தியாசமான வேற ஒரு சேம்பர். அங்க ஒரு கண்ணை க்ளோஸ் பண்ணி நிக் ஃபியூரி மாதிரி யாரோ ஒருத்தர் இருக்காரு. அவர் உடனே கேமராவை ஆஃப் பண்ணிடுறாரு. அவர் யாரு எங்க இருக்காருன்னு ஒன்னும் உங்களுக்கு புரியல. எங்க மேல நம்ம எக்கோ இருக்காருல, அவரு கண்ணுக்கு திரும்பவும் அவரோட பிரதர் உருவம் தெரிஞ்சு அந்த உருவத்தை ஃபாலோ பண்ணியே போறாரு. ஒரு இடத்துல அந்த உருவம் நின்னு நீ பண்ண தப்புலாம் உனக்கு புரியுதா, அந்த கில்ட் எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனா நம்ம எக்கோ என்ன சொல்றாருன்னா, எனக்கு எந்த ஒரு கில்ட்டும் கிடையாது, நான் பண்ணது எல்லாமே என் பிரதர் உனக்காக தான், என் மனசுல கில்ட் இல்ல, நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்ல, டக்குன்னு அந்த பிரதரோட உருவம் கடுப்பாகி அங்க இருந்து வேகமா போய் அந்த ஸ்மோக் மான்ஸ்டரா மாறுது. அப்படியே அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் நம்ம எக்கோவை பிடிச்சி சாகடிச்சிருது. அவர் அந்த இடத்துலயே இறந்து போறாரு. ஸோ எக்கோ இறந்து போன விஷயம் நம்ம ஜான் லாக்கு மிலிட்டரி மேனுக்குலாம் தெரிய வந்து அங்கேயே புதைக்கிறாங்க. ஸோ அந்த சமாதியில எக்கோ எப்பவுமே வச்சிருக்கிற ஒரு கட்டையை சொருகலாம்னு நினைக்கும் பொழுது அதுல நார்த் பக்கம் பார்த்து போ அப்படின்ற மாதிரி எழுதிருக்கு. ஸோ அதை பார்த்த உடனே ஜானும் இது ஒரு ஹிண்டா இருக்கணும், ஸோ நம்ம நார்த்துக்கு போகணும் அப்படின்னு அவருக்கு தோணுது. எங்க நம்ம ஜாக்கெட்டை வந்து அந்த பென்னு ஜூலியட் வந்து கெஞ்சுறாங்க ஆபரேஷன் பண்ண சொல்லி. ஆனா ஜாக்கு முடியவே முடியாதுன்னு சொல்றாரு. ஆக்சுவலா என்ன பிளான்னா ஜாக்கை பயம்புறுத்தி அதுக்கப்புறமா இந்த ஆபரேஷன் பண்ண வைக்கிறது தான் பிளான். ஆனா ஜாக்குக்கு பென்னுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நம்மள விட்டா யாரும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுனால ஆளு பயப்படவே மாட்டாரு. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா வெளியே கூண்டுல இருக்கிற கேட்டை கூட்டிட்டு வந்து ஜாக்கை மீட் பண்ண வைக்கிறாங்க. சோ கேட்டும் ஜாக்கிட்ட ப்ளீஸ் அவங்க சொல்றத பண்ணு, நம்மள வெளியே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லும்போது கேட் சொல்லியும் ஜாக் கேட்கற மாதிரி இல்லை. ஏன்னா அவரு அதர்சன் நம்பவே இல்லை. சோ திரும்பவும் கேட்ட கூண்டுக்கே கொண்டு வந்துடுறாங்க. கேட் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒல்லியா இருக்கிறதுனால அந்த குண்டுடைய கேப்ல இருந்தே அவங்களால வெளியே வர முடியுது. சோ வேற வழி இல்லை, நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சாயருடைய குண்டுக்கும் வந்து திறந்து விடுறாங்க. வா நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு சொல்ல சாயர் இப்பதான் உண்மையை சொல்றாரு, நம்ம தனியா வேற ஒரு ஐலாண்ட்ல இருக்கோம், இங்க இருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல ரெண்டு பேருமே நம்பிக்கையா இழந்துடுறாங்க. சோ நம்ம ஜாக்கும் சரி ஓகேன்னு நல்லா யோசிச்சு பார்த்து ஆபரேஷனுக்கு ஓகேன்னு சொல்றாரு. பென்னுக்கு ஸ்பைனல்ல அந்த டியூமரை ரிமூவ் பண்றதுக்கான ஆபரேஷன் நடக்குது. நம்ம ஜாக்கும் அந்த ஜூலியட்ன்ற லேடியும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. ஆனா இந்த அதர்ஸ் என்ன சொல்றத செய்யவா போறாங்க? எங்க ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கும் போதே சாயரையும் கேட்டையும் போட்டு தள்ளுறதுக்கான ஏற்பாடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு தான் நம்ம ஜாக்கும் பயந்தாரு. ஆனா ஜாக் என்ன பண்றாருன்னா ஆபரேஷன் பண்ணும்பொழுது லைட்டா வேணும்னே ஒரு கோளாற பண்ணி விட்டுறாரு. ஒரு மணி நேரத்துல அதை நான் சரி பண்ணலனா பென் இறந்து போயிடுவான், எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போகணும் அப்படின்னு சொல்ல கரெக்டா அங்க நம்ம சாயரையும் கேட்டையும் கொல்லலான்னு வரும்பொழுது ரேடியோல நியூஸ் வருது. சோ கேட் கிட்ட அந்த ரேடியோவை கொடுக்குறாங்க. எங்க நம்ம ஜாக்கும் சீக்கிரம் இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல கேட்டு முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா கேட்டுக்கு தெரியும் இவங்க தனியா ஒரு ஐலாண்ட்ல இருக்காங்கன்னு. இது ஜாக்குக்கு தெரியாததுனால அவர் கத்துறாரு தப்பிச்சு போங்க போங்கன்னு. சோ ஜாக் இவ்வளவு கத்துறாரேன்னு கேட்டும் சாயரும் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற ஆட்களை அடிச்சு போட்டுட்டு வேகமா எஸ்கேப் ஆகலான்னு ஓடுறாங்க. எங்க ஜாக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் தப்பிச்சு போற வரைக்கும் நான் ஆபரேஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரா. அந்த பென் இருக்கார்ல அவருக்கு வந்து ஜஸ்ட் மறுத்து போற ஊசி தான் போட்டிருக்காங்க, மத்தபடி அவரு கான்சியஸ்ல தான் இருக்காரு. அவர் அந்த ஜூலியட்ன்ற லேடி கூட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. உடனே அந்த ஜூலியட் நம்ம ஜாக்கெட்ட வந்து உன் ஃப்ரெண்ட்ஸை தப்பிக்க வைக்க நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. சோ கதை அப்படியே ஜூலியட்டுடைய பாஸ்டுக்கு போகுது. ஆக்சுவலா ஜூலியட் வந்து ஒரு டாக்டர், ஒரு கேன்சர் பேஷண்ட் பிரெக்னென்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம ஜூலியட் அதை பத்தி தான் ஆராய்ச்சி பண்றாங்க. ஒரு கேன்சர் பேஷண்ட்டை பிரெக்னென்ட்டாவும் ஆக்கிருக்காங்க அவங்க. சோ அப்ப ஜூலியட் கிட்ட நம்ம ஈத்தன் இருக்கார்ல அவரும் ரிச்சர்ட் அப்படின்ற ஒரு பர்சனும், இந்த ரிச்சர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி ஒரு மெயின் கேரக்டர். சோ இந்த ரிச்சர்டும் ஜூலியட் கிட்ட உங்களை மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் தான் எங்களுக்கு வேணும், நாங்க சொல்ற இடத்துக்கு வாங்க, அங்க ஆராய்ச்சிகள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. சோ கதை பிரசன்ட் டைமுக்கு வருது. பென்னுக்கு நம்ம ஜாக் வந்து ஆபரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ நம்ம கேட்டும் சாயரும் வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்களா, அவங்கள ஃபாலோ பண்ணி அதர்ஸும் வராங்க. அப்பதான் ஆலெக்ஸ்னு ஒரு பொண்ணு, அவங்க அதர்ஸை சேர்ந்தவங்க தான். ஆக்சுவலா நம்ம டேனியலா இருக்காங்கல்ல அவங்களுடைய பொண்ணு தான் இது. அவங்க நம்ம சாயருக்கும் கேட்டுக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருந்து எஸ்கேப் ஆக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா அதுக்கு பதில் என்னோட பாய் ஃப்ரெண்டை பிடிச்சு வச்சிருக்காங்க, அவனை காப்பாத்த ஹெல்ப் பண்ணுங்கன்னு சாயரும் ஓகேன்னு சொல்லி வேகமா ஆலெக்ஸோடைய பாய் ஃப்ரெண்டை காப்பாத்தலான்னு போறாங்க. பார்த்தா ஒரு இடத்துல அந்த பாய் ஃப்ரெண்டை வித்தியாசமா கண்ணாடிலாம் போட்டு ஏதோ ஒரு விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணி பார்க்க வைக்கிறாங்க. நல்ல வேலையா காப்பாத்தி வேகமா இங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. அந்த ஆலெக்ஸ் பொண்ணுக்கு போட் இருக்கிற இடம் தெரியும், அதனால இந்த ஐலாண்ட்ல இருந்து மெயின் ஐலாண்டுக்கு பீச்சுக்கு போலான்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்ப சாயரை பயங்கரமா அடிச்ச அந்த ஒரு பர்சன் வராரு. ஆனா அவரை யாரோ ஷூட் பண்றாங்க. யாரான்னு பார்த்தா ஜூலியட். அந்த ஜூலியட்டும் நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போகலாம், ஆனா ஆலெக்ஸ் நீ போக கூடாது, பென் ரொம்ப கோவப்படுவாரு, நீ மட்டும் இங்கே இரு அப்படின்னு சொல்றாங்க. அதோட
அப்புறம் கேட் கிட்ட ரேடியோவை கொடுக்க எங்க ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து நம்ம ஜாக்கும் சீக்கிரம் தப்பிச்சு போங்க, திரும்ப என்ன காப்பாத்தணும்னு வராதீங்க அப்படின்னு சொல்லி கனெக்ஷனை கட் பண்ணிடுறாங்க. சோ நம்ம கேட்டு சாயர் அப்புறம் அந்த ஆலெக்ஸ் பொண்ணோடைய பாய் ஃப்ரெண்டு இவங்க மட்டும் இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறாங்க. எங்க நம்ம ஜாக்கும் ஆபரேஷனை முடிச்சிடுறாரு. அப்புறம் ஜூலியட்டை பார்த்து அந்த பென் உங்ககிட்ட தனியா பேசினானே என்ன பேசினா அப்படின்னு சொல்லி கேட்க, உன்ன மாதிரியே நானும் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன், நான் வந்து 3 வருஷம் ஆகுது, பென்னுக்கு இருக்கிற ப்ராப்ளம் சரியாகி அவன் உயிரோட இருந்தா என்னை இங்க இருந்து வெளியே அனுப்புறேன்னு சொன்னான். சோ அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. சோ எப்படி நம்ம ஜாக் மத்தவங்க எல்லாம் இங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் ஜூலியட்டும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கதை வந்து பீச்சுக்கு போகுது. நம்ம டெஸ்மண்ட், ஹியூகோ, சார்லி இவங்க காட்டுக்குள்ள போறாங்க. அங்க நம்ம மிலிட்டரி மேனையும் ஜான் லாக்கையும் பாக்குறாங்க. இறந்து போன ஏகோவை புதைச்சிட்டு அவங்க இருக்காங்க. சோ எல்லாருமே காட்டுக்குள்ள இருக்கும் பொழுது சடனா டெஸ்மண்டுக்கு மட்டும் ஏதோ ஒரு சவுண்ட் கேட்க வேகமா அவரு ஓட பின்னாடியே எல்லாரும் வராங்க. பார்த்தா அந்த பிரெக்னன்ட் லேடி கிளார் இருக்காங்கல்ல, அவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. டெஸ்மண்ட் போயிட்டு தான் காப்பாத்துறாரு. காட்டுக்குள்ள இருந்த டெஸ்மண்டுக்கு எப்படி கிளார் உயிருக்கு போராடுறன்ற விஷயம் தெரியாம சார்லி குழம்பி போறாரு. அப்பதான் ஹியூகோவும் அவனால ஃபியூச்சரை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாரு. சோ டெஸ்மண்ட் மேல சார்லிக்கும் ஹியூகோவுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா, சரக்கு பாட்டில் வச்சிருக்காங்க, நல்லா டெஸ்மண்டுக்கு ஊத்தி கொடுத்து அவன் வாயிலேயே கறக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்லா சரக்க ஊத்தி விட்டுறாங்க. சோ உனக்கு எப்படி முன்னாடி நடக்கிறது இப்பயே தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது டெஸ்மண்ட் எதுவும் சொல்லவே மாட்டாரு. சோ சார்லியும் கடுப்பாக்குறாரு, நீ அந்த சேம்பர்ல என்னமோ சாவியை போட்டு திருப்பின உடனே ஞானி ஆயிட்டியா, உண்மையை சொன்னதான் என்னவா அப்படின்னு கேட்க, அப்படியே டெஸ்மண்ட் ஓடி வந்து சார்லியை பிடிச்சு அந்த சாவியை நான் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல கதை பாஸ்டுக்கு போகுது. சோ டெஸ்மண்ட் அந்த சாவியை போட்ட உடனே ஒரு ஒயிட் லைட் வரும். சடனா டெஸ்மண்ட் வீட்டுக்குள்ள இருக்காரு. அங்க அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு பெண்ணிலா இருக்காங்க. என்னப்பா பெயிண்ட் அடிக்கும் போது விழுந்துட்டியா அப்படின்னு சொல்ல டெஸ்மண்டுக்கு எதுவும் புரியல. என்னது பெயிண்டா, அவன் நம்ம புது அபார்ட்மெண்ட் வந்திருக்கோம், நீ தான் பெயிண்ட் அடிக்கிறேன்னு சொன்ன. டெஸ்மண்டுக்கு புரியல, ஏன்னா இதெல்லாம் எப்பயோ நடந்த விஷயம், நம்ம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் சரி சரி ஓகே நீ எங்க அப்பாவை பார்க்க போகணும்ல வேலைக்காக அப்படின்னு சொல்ல, சோ டெஸ்மண்ட் புரிஞ்சுக்கிறாரு நம்ம டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு வந்திருக்கோம். டெஸ்மண்ட் வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு பெண்ணியோடைய அப்பா பேச்சை கேட்டுட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பாரு. அந்த மாதிரி இந்த தடவை பண்ணக்கூடாது, நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் பெண்ணி கூட வாழணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. சோ நேரா போய் அவங்க அப்பாவை பார்த்து நான் உங்க பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னு உண்மையை சொல்ல அவரு வழக்கம் போல டெஸ்மண்ட அவமானப்படுத்துறாரு. இவர் ஒத்துக்கலனா என்ன, நம்ம ரிங்க வாங்கி ப்ரப்போஸ் பண்ணுவோம், நம்ம வாழ்க்கை நம்ம தான் வாழணும்னு டெஸ்மண்ட் டைம் லைனையே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கடையில போயிட்டு ஆளு ரிங்க வாங்கும் பொழுது அந்த கடையில ஒரு வெள்ளை முடி பாட்டி இருக்காங்க. இவங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான கேரக்டர். சோ டெஸ்மண்ட் அந்த ரிங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது, தம்பி நீ இந்த ரிங்க வாங்க கூடாது, என்ன சொல்றீங்க, இல்ல நீ இந்த ரிங்க வாங்க கூடாது, உன் கேர்ள் ஃப்ரெண்ட ப்ரப்போஸ் பண்ண கூடாது, நீ ரேஸ்ல கலந்துக்க போறேன் அப்படின்னு லிபி கிட்ட இருந்து போட்டை வாங்கிட்டு போகணும், சூறாவளி வந்து நீ ஐலாண்ட்ல மாட்டிக்கணும், அங்க 2-3 வருஷமா உட்காந்து கம்ப்யூட்டர்ல அந்த நம்பரை நீ போடணும், அதுதான் உன்னோட வேலை, உன் டைம் லைனை மாத்தாத அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை கேட்டு டெஸ்மண்ட் ஷாக் ஆகுறாரு. இல்ல அந்த மாதிரி நடக்க நான் விரும்பல, எல்லாத்தையும் நான் மாத்த போறேன்னு சொல்ல அந்த வெள்ளமுடி பாட்டியும் உனக்கு நான் புரிய வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு போறாங்க. அங்க ரெட் கலர் ஷூ போட்ட ஒரு பர்சன் இருக்காரு, அவரை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சடனா ஒரு இன்சிடென்ட் ஆகுது. அந்த ரெட் கலர் ஷூ போட்டவரு அந்த இடத்துலயே இறந்து போறாரு. நம்ம டெஸ்மண்டும் அவன் சாக போறான்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னா நீங்க காப்பாத்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, இப்ப நான் காப்பாத்தலாம், ஆனா திரும்பவும் அவனுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும், அவன் இறந்து போவான். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது நடந்தே தீரும், நம்ம என்ன தடுத்தாலும் அதை மாத்த முடியாது. அதே மாதிரிதான் நீ அந்த ஐலாண்டுக்கு போகணும்ன்றது விதி, நீ என்ன பண்ணாலும் அந்த ஐலாண்டுக்கு தான் போவ அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை கேட்டு டெஸ்மண்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி நேரா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து இவரே நமக்குள்ள செட் ஆகாது அப்படின்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிக்கிறாரு. சோ அப்புறம் ஒரு பார்ல போய் குடிச்சிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ப்ராப்ளம் ஆகும் அப்படின்ற விஷயம் தெரியும், ஏன்னா இவருக்கு தான் எல்லாமே தெரியும்ல. அங்க இருக்கிற பார் டெண்டரை காப்பாத்தலான்னு போகும்போது இவரு மண்டையில அடிபட்டு ஆளு சுருண்டு விழுந்துடுறாரு. சோ அந்த அடியினால இந்த டைம் டிராவல் பண்ண விஷயம்லாம் மறந்து போய் தலைவர் லிபி கிட்ட இருந்து போட்லாம் வாங்கி ஐலாண்டுக்கு வந்து சேருவாரு. அதாவது டெஸ்மண்ட் வந்து ஒரே டைம்ல 2 தடவை வாழ்ந்திருக்காரு. அதனாலதான் செம்ம கடுப்புல அப்படியே சார்லியை பிடிச்சு திட்டிக்கிட்டு இருக்காரு. ஹியூகோவும் வந்து தடுத்து நிப்பாட்ட ஒரு வழியா டெஸ்மண்டும் சார்லியும் சமாதானம் ஆகுறாங்க. இப்பதான் டெஸ்மண்டும் சொல்றாங்க, அந்த கடல்ல மூழ்கி சாக போனது கிளார் கிடையாது, கிளாரை காப்பாத்தணும்னு நீ போவ, நீ இறந்து போவ, உன்னை காட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு நான் வந்து இப்ப கிளாரை காப்பாத்தினேன், சோ நீ சாகணும்ன்றது விதி, நான் எவ்வளவு தடவை காப்பாத்தினாலும் உனக்கு ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்கும், சார்லி நீ சாக போற அப்படின்னு சொல்ல சார்லி அப்படியே ஷாக் ஆகுறாரு. இந்த நேரத்துல அதர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போனாங்கல்ல நம்ம கேட்டு, சாயரு, அப்புறம் ஆலெக்ஸ் உடைய பாய் ஃப்ரெண்டு, சோ இவங்க ஒரு வழியா அந்த மெயின் தீவுக்கு வந்துட்டாங்க. ஆனா பீச்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்காங்க, நைட் டைம் ஆக போகுது, இங்கேயே தங்கலான்னு முடிவெடுக்கிறாங்க. அவரை கூட அந்த ஆலெக்ஸ் பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இதுக்கு மேல உன் வழியை நீ பாத்துக்கோ, எங்க கூட நீ வரக்கூடாது அப்படின்னு சாயர் அவரை தனியா அனுப்பிட்டு இவங்க பீச்சுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்ம ஜாக்கு ஆபரேஷனை பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ ஜாக்க வந்து கூண்டுல அடைக்கிறாங்க. சாயர் கேட்லாம் இருந்தாங்களே அந்த கூண்டுல. அப்ப ஜாக்க பார்க்க சில ஆட்கள்லாம் வராங்க, சின்ன பசங்களாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஆக்சுவலா அந்த போலீஸ் ஆபீசர் ஆனா ஈகோலாம் தனியா ஒரு இடத்துல மாட்டிருப்பாங்கல்ல, அந்த குரூப்பை சேர்ந்தவங்க தான் இவங்க. இப்ப அதர்ஸ் கூட சேர்ந்து நல்லா தான் இருக்காங்க இவங்க. அதோட ஜூலியட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் தண்டனை கொடுக்க போறாங்க. ஏன்னா ஜூலியட்
ஜூலியட் சாயரையும் கேட்டையும் காப்பாத்தணும்ன்றதுக்காக அதர்ஸ் ஆளுங்களே ஒருத்தரை ஷூட் பண்ணிருப்பார்ல, அதுக்காக தண்டனை கொடுக்க போறாங்களாம். சோ என்னன்னு தெரியல, ஜாக்குக்கு வந்து ஜூலியட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால பென்னை போய் மீட் பண்ணி, உனக்கு நான் தையல் போட்டிருக்கேன், அதுல சில இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கு, அப்படியே விட்டா கண்டிப்பா நீ இறந்து போயிடுவ. ஜூலியட் பண்ணதுக்காக அவளை நீ மன்னிக்கணும், அப்படி மன்னிச்சிட்டனா நான் இதை ட்ரீட்மெண்ட் பாக்குறேன்னு சொல்ல பென்னும் ஓகேன்னு சொல்லி ஜூலியட்டை மன்னிச்சிடுறாங்க. இவரும் பென்னுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பாக்குறாரு. அதோட அதர்ஸை சேர்ந்தவங்களாம் இந்த தீவுல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போக போறாங்க. ஏன்னா கேட்டுக்கும் சாயருக்கும் இந்த இடம் தெரியும், ஜாக்கை காப்பாத்தணும்னு இங்க அவங்க திரும்ப வர வாய்ப்பு இருக்குன்னு போட்ல எல்லாருமே அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த நேரத்துல பீச்ல நம்ம ஹியூகோ சார்லியை பார்க்கும்போது சார்லி சோகமா இருக்காரு. ஏன்னா டெஸ்மண்ட் தான் சொல்லிட்டாருல சார்லி சாகிறது கன்ஃபார்ம் அப்படின்னு. அதனால அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பா அந்த இடத்துக்கு வின்சென்ட்ன்ற மைக்கேல் பையன் வால்ட்டோடைய டாக் வருது. அதோட வாயில ஒரு எலும்பு கூடோட கையும் அந்த கையில ஒரு சாவியும் இருக்கு. அதை பார்த்த உடனே ஹியூகோ அந்த டாகை ஃபாலோ பண்ணியே போக ஆரம்பிக்கிறாரு. அந்த டாகும் அந்த கையை ஒரு இடத்துல போட்டுடுது. இவரும் கீழே குனிஞ்சு அந்த சாவி எடுக்கும்போது தான் ஒரு பெரிய வேன் ஒன்று கவுந்து போயிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம கேட்டும் சாயரும் ஒரு வழியா பீச்சுக்கு வந்துட்டாங்க. எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம். சாயருக்குலாம் ஜாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு சுத்தமா ஐடியாவே இல்லை. ஆனா கேட்டு விடுற மாதிரி இல்லை. உடனே வேகமா ஜாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு ரெடி ஆகுறாங்க. ஸோ சாயர் வந்து நிறைய ட்ரிங்க் எல்லாம் வச்சுட்டு போயிருப்பாரு. அதை தான் நம்ம டெஸ்மண்ட் சார்லி ஹியூகோலாம் குடிச்சிட்டாங்கல்ல. ஸோ அதனால கடுப்பாகி ஹியூகோவை பார்க்கலான்னு போகும்பொழுது அங்க ஹியூகோ அப்புறம் அந்த கொரியன் ஜின்னு இவங்க கவுந்து போன அந்த வேனை திரும்ப நிமித்தி சரி பண்ணி ஓட்டலாம் அப்படின்ற பிளான்ல இருக்காங்க. ஸோ ஹியூகோவும் சாயர் கிட்ட இந்த வேனை திருப்பறதுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்ல, என் சரக்கை நீங்க திருடி குடிச்சிருக்கீங்க, செம்ம கடுப்புல இருக்குன்னு சொல்ல, போய் வேனுக்குள்ள பாரு அப்படின்னு ஹியூகோ சொல்ல பார்த்தா நிறைய சரக்கு டப்பா இருக்கு. ஸோ சாயர் அப்படியே உட்காந்து குடிக்கிறாரு. அந்த வேன்ல வந்து ஒருத்தருடைய எலும்பு கூடு இருக்கு, யார் என்னன்னு தெரியல. ஆனா சாயர் அது பக்கத்துல உட்காந்து தான் குடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்புறம் ஹெல்ப்புக்கு சார்லியும் வந்து ஒரு வழியா அந்த வேனை திருப்பி போட்டு முடிஞ்ச வரைக்கும் அதை கிளீன் பண்ண ட்ரை பண்றாங்க. அதை ஆன் பண்ணா அது ஓடவும் மாட்டேங்குது. ஸோ அப்பதான் ஹியூகோ ஒரு ஐடியா சொல்றாரு. ஒரு மலைக்கு மேல இருந்து அப்படியே சருவலா இருக்கு, அதுல இருந்து தள்ளி விடுங்க, அந்த வேகத்திலேயே வண்டி ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்ல, ஒருவேளை அது ஸ்டார்ட் ஆகலனா பாறையில முட்டி நீ காலி ஆயிடுடா அப்படின்னு சாயர் சொல்றாரு. ஆனா ஹியூகோ அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. உடனே சார்லியும் நானும் உன் கூட வரேன்னு அவரும் வந்து உட்காந்துக்கிறாரு. ஸோ அதே மாதிரி வேனை தள்ளி விடுறாங்க, ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. பாறையில போய் முட்டும் போதுதான் டக்குன்னு வண்டி ஸ்டார்ட் ஆகி அதை ஜாலியா ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. சார்லிக்கும் ஒரு நம்பிக்கை வருது, டெஸ்மண்ட் சொன்ன மாதிரி நம்ம சாகணும் அப்படின்னா இப்பயே செத்துருக்கலாம்ல, ஆனா ஒண்ணுமே ஆகல, சோ டெஸ்மண்ட் சொன்னது சும்மாதான் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா அந்த வேனை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம கேட்டு வந்து ஜாக்கை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க மட்டும் தனியா போறாங்க. சடனா மிலிட்டரி மேனும் ஜான் லாக்கும் அந்த இடத்துக்கு வந்து, எங்க நீ போற, நான் ஜாக்கை காப்பாத்த போறேன், நீங்களாம் வரணும்ன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லும்போது ஏகோ இறந்து போய் அவனுடைய கட்டையில நார்த் சைடு போகணும் அப்படின்னு போட்டு இருந்தது. நீயும் ஜாக்கை காப்பாத்த நார்த் சைடு தான் போய்கிட்டு இருக்க, சோ நாங்களும் கூட வரோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ இவங்க இருக்கிறது டேனியலாவுடைய இடத்துல. டேனியலாவும் அங்க வராங்க. ஜாக்கை காப்பாத்த உன்னோட ஹெல்ப் வேணும்னு கேட்கும்போது டேனியலாவும் நான் எதுக்காக ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா நாங்க அதர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு தான் எங்களை வந்து காப்பாத்தினா, அந்த பொண்ணோட பேரு அலெக்ஸ், அவளை எங்க கூட வந்திருப்பா, ஆனா அவங்க விடவே இல்லை, அது உன்னோட பொண்ணு தான், அவளை காப்பாத்தணும்னு உனக்கு தோணலையா அப்படின்னு சொல்ல டேனியலாவும் வரேன்னு சொல்றாங்க. தொடர்ந்து இவங்க எல்லாருமே நார்த் சைடு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு வீட்டை பாக்குறாங்க. அதுக்கு மேல ஆண்டனாலாம் இருக்கு. அதோட அந்த இடத்துல ஃபியூரி மாதிரி ஒரு கண்ணு மட்டும் க்ளோஸ் ஆகி இருக்கிறவரை பாக்குறாங்க. இவர் தான் சிசிடிவி பங்கர்ல அந்த டிவில பாத்துருப்பாங்க. இவரோட பேர் வந்து மிகாயில். சரினா அவர்கிட்ட சமாதானமா பேசலான்னு போகும்பொழுது அவரும் உள்ள கூப்பிட்டு நார்மலா தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் இருக்கிற இடத்துலயே ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று இருக்கு. நம்ம ஜான் லாக் அதுல போய் பார்க்கும்பொழுது அதுல ஒரு செஸ் கேம் இருக்கு, அதை விளையாடலாம் அப்படின்னு ஜான் லாக் ட்ரை பண்ணும்பொழுது அந்த மிகாயிலும் வந்து அந்த கேம் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்கும், நானே முடிக்க ட்ரை பண்ணேன், என்னால முடியல, கிராண்ட் மாஸ்டரால கூட இந்த கேமை முடிக்க முடியாது, கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஜான் லாக் தொடர்ந்து அந்த கேமை விளையாடிக்கிட்டே இருக்காரு. எங்க நம்ம மிலிட்டரி மேனுக்கும் கேட்டுக்கும் இந்த மிகாயில வந்து அதர்ஸை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பயங்கரமா சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மிகாயில பிடிச்சி நீ தான் எங்களுக்கு வழியா காட்டணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. நம்ம ஜான் லாக் அந்த கேமை தான் விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியா அந்த கேமை முடிச்சிட்டாரு. திடீர்னு அந்த சிஸ்டம்ல இருந்து ஒரு சயின்டிஸ்ட் பேசுறாரு, தகவல் அனுப்பணுமா, அதுக்கு இந்த நம்பரை பிரஸ் பண்ணுங்க, அந்த நம்பரை பிரஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஜான் லாக்கும் எல்லாத்தையும் பிரஸ் பண்றாரு. ஆனா அந்த பில்டிங்ல இருக்கிற ஆண்டனா டிரான்ஸ்மிட்டர் எதுவுமே ஒர்க் ஆகவே இல்ல. உடனே அந்த சயின்டிஸ்ட் வந்து நீங்க ஆபத்துல இருக்கீங்களா, என்டர் 77 அப்படின்னு சொல்ல இவரும் அழுத்துறாரு. ஆனா ஒண்ணுமே நடக்கல. அதுக்கப்புறம் ஜான் லாக் வெளியே வந்து சரி ஜாக்கையும் அலெக்ஸையும் காப்பாத்த போலாம் அப்படின்னு அந்த மிகாயில கூட்டிட்டு கிளம்பும் பொழுது சடனா அந்த இடமே வெடிச்சு செதறுது. ஏன்னா நம்ம ஜான் லாக் வந்து 77 பிரஸ் பண்ண உடனேயுமே அந்த இடத்துல ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி பாம் ட்ரிகர் ஆகி இடமே வெடிச்சு செதறுது. நல்ல வேலையா அதுக்குள்ள இவங்க எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க, தப்பிச்சாங்க. சோ கதை அப்படியே பீச்சுக்கு போகுது. நம்ம கிளார் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பிளானை போடுறாங்க. என்னன்னா இந்த பறவைகள்லாம் எப்படி மைக்ரேன் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பறவைகளோட கால்ல சயின்டிஸ்ட்லாம்
டேக மாட்டி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பறவையை பிடிச்சி அந்த டேக்ல நம்ம ஒரு மெசேஜ் அனுப்புனா அதை சயின்டிஸ்ட் பார்ப்பாங்க, நம்மள தேடி வருவாங்க அப்படின்னு ஒரு ஐடியா பண்றாங்க. சார்லிக்கு வந்து ஓகேன்னு தோணுது. ஆனா நம்ம டெஸ்மண்டை பார்த்த உடனே இல்ல நான் வரல அப்படின்னு சொல்றாரு. சோ கிளாரும் வந்து சார்லிக்கும் டெஸ்மண்டுக்கும் இடையில ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி டெஸ்மண்ட் கிட்ட போய் கேட்கறாங்க. அவரே ஒரு பறவையை பிடிச்சி கிளார் கிட்ட கொடுக்கறாரு. கிளாரும் இதை சார்லியே பண்ணிருப்பானே, எதுக்காக நீ பண்ண அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க ஒரு பாறை தெரியுதுல, சார்லி இந்த பறவையை பிடிக்க வரன்னு அதுல வலிக்கு விழுந்து இறந்து போவான். சோ அது நடக்க கூடாதுன்னு தான் நான் வந்து காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்றாரு. கிளாருக்கு எதுவும் புரியல. சோ டெஸ்மண்ட் சொல்றத நம்பலாமா வேணாமான்னு கிளாருக்கும் டவுட் இருக்கு, நம்ம சார்லிக்கும் டவுட் இருக்கு. சோ கதை அப்படியே கிளாரோடைய பாஸ்டுக்கு போகுது. கிளாரும் அவங்க அம்மாவும் கார்ல வரும்பொழுது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. கிளாரோடைய அம்மாவுக்கு பயங்கரமா அடிபட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய காசு ஆகும். ஆனா ஒரு பெரிய பணக்கார டாக்டர் எல்லாத்துக்கும் பே பண்றாரு. யாரான்னு பார்த்தா அது ஜாக்கோடைய அப்பா தான். ஏன்னா ஜாக்கோட அப்பாவுக்கு ரெண்டாவதா ஒரு ஒய்ஃப் இருந்தாங்க, ஒரு பெண் குழந்தையும் இருந்ததுல, அது நம்ம கிளார் தான். அப்படின்னா நம்ம ஜாக்கோடைய சிஸ்டர் தான் கிளாரு. சோ நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரே அப்பா அப்படின்னு கிளாருக்கும் ஜாக்குக்கும் இப்ப வரைக்கும் தெரியாது. சோ இந்த நேரத்துல ஜாக்க காப்பாத்த போன நம்ம கேட்டு, ஜான் லாக்கு, டேனியலா, மிலிட்டரி மேன் இவங்க எல்லாருமே அவங்க பிடிச்ச அந்த மிக்கேல்ன்றவரையும் கூட கூட்டிட்டு போறாங்க. சோ அப்படியே தொடர்ந்து நார்த் சைடு போகும்பொழுது பார்த்தா அங்க தூண் மாதிரி நட்டு வச்சிருக்காங்க. என்ன ஏதுன்னு உங்களுக்கு புரியல. சோ அதை தாண்டி போக பயமா இருக்கு. அப்பதான் நம்ம ஜான் லாக் என்ன பண்றாருன்னா பிடிச்ச அந்த மிக்கேல்ன்றவரை தள்ளி விடுறாரு. அவர் அந்த தூண்களுக்கு இடையில மாட்டிக்கிட்டு அப்படியே காது வழியா ரத்தம் வந்து அங்கேயே இறந்து போறாரு. சோ அப்படின்னா இது ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம். சோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய மரத்தை உடைச்சி இந்த தூணுக்கு மேல போட்டு அதை தாண்டி உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. சோ யாருக்கும் எதுவும் ஆகல. அப்படியே தொடர்ந்து ஒரு வழியா அந்த அதர்ஸோடைய இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜாக்க காப்பாத்தலாம் அப்படின்னு கேட்டு நினைக்கும் பொழுது பார்த்தா அங்க ஜாக்கு ஜாலியா ஆளு விளையாடிக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்தா கஷ்டப்படுற ஒரு மாதிரியே தெரியல. அதை பார்த்து இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சரி ஏதோ ஒன்று ஜாக்க காப்பாத்த தான் வந்தோம், சரியான டைம் பார்த்து உள்ள போய் ஜாக்க காப்பாத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம கேட்டும் மிலிட்டரி மேனும் ஜாக்க காப்பாத்தலான்னு உள்ள போகும்போது ஜாக்கு கேட்ட பார்த்துட்டு எதுக்காக இங்க வந்தீங்க, எல்லாத்தையுமே சொதப்பிட்டீங்க அப்படின்னு கத்துறாரு. பார்த்தா அந்த இடத்துக்கு அதர்ஸோடைய ஆளுங்களாம் வந்து கேட்டையும் மிலிட்டரி மேனையும் பிடிக்கிறாங்க. ஆனா நம்ம ஜான் லாக் இருக்காருல, அவரு பென்னோடைய ரூமுக்கு போறாரு. பென்னும் நீ ஜாக்க காப்பாத்த தானே வந்த, அவன் வேற ரூம்ல இருக்கான். சோ இப்பதான் ஜான் லாக்கும் சொல்றாரு, நான் ஒன்னும் ஜாக்க காப்பாத்த வரல, இந்த தீவை விட்டு வெளியே போகணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு கேட்க பென்னும் ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருக்கு, அது வழியா போக முடியும்னு சொல்ல அதை அழிக்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஜான் லாக்கு அதை அழிக்க ட்ரை பண்றாரு. சோ ஏன் இவர் பண்றாருன்னா அப்படியே ஜான் லாக்கோடைய பாஸ்டுக்கு போகுது. ஆக்சுவலா ஜான் லாக்கு ஒரு அப்பா இருக்காரு. அவரு ஜான் லாக்கை ஏமாத்தி அவரோட கிட்னியை எடுத்துக்கிட்டாரு. அப்பா அப்படின்ற ஒரு பாசத்தை அவர் கொடுக்கவே இல்லை. அதோட செத்த மாதிரி நடிச்சு இவ்வளவு வேலைகள் பண்ணி ஜான் லாக் கடுப்பாக அவங்க அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் அவரு ஜான் லாக்கை பிடிச்சி தள்ளிவிட மேல மாடியில இருந்து கீழே விழுந்து ஜான் லாக்கால அதுக்கப்புறம் தான் நடக்க முடியாம போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை ஃபுல்லா வீல் சேர் தான், ரொம்ப சோகமா இருந்தாரு. ஆனா இந்த ஐலாண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரால் நடக்க முடியுதுல. ஸோ அதனால இங்க இருந்து யாரும் தப்பிக்க கூடாது. அப்படி தப்பிச்சாங்கன்னா ஹெல்ப்புக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வந்துருவாங்க. இவரு இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போயிட்டாருன்னா கால் நடக்க முடியாம போயிடும்ல, அதனால யாருமே இங்க இருந்து போக கூடாதுன்னு அந்த நீர்மூழ்கி கப்பலை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இங்க நம்ம ஜாக் வந்து பென்னை பாக்குறாரு. ஆக்சுவலா ஜாக் ஏன் ஹாப்பியா இருந்தாரு அப்படின்னா அதர்ஸ் கூட ஒரு டீல் போட்டுக்கிட்டாரு. அதர்ஸ் வந்து ஜாக்க இங்க இருந்து வெளியே அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்க. ஸோ ஜாக் வெளியே போனாருன்னா ஹெல்ப்புக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வரலாம்ல, அதுக்காக தான் இங்க இருந்தாரு. ஆனா அதுக்குள்ள கேட்டு மிலிட்டரி மேன்லாம் வந்துட்டாங்க. ஆனா இருந்தாலும் பென்னு கிட்ட போயிட்டு நீ சொன்ன மாதிரியே நான் வெளியே அனுப்பு, நான் போனதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸை ப்ளீஸ் ரிலீஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்ல பென்னு ஓகேன்னு சொல்றாரு. ஸோ ஜாக்க கூட்டிட்டு அந்த நீர்மூழ்கி கப்பல் இருக்கிற இடத்துக்கு போனா அங்க நம்ம ஜான் லாக் இருக்காரு. சடனா அந்த நீர்மூழ்கி கப்பலே வெடிச்சு செதறுது. ஸோ ஜான் லாக் வந்த வேலையை பார்த்துட்டாரு. அவ்வளவுதான், அதுக்கப்புறம் யாராலையுமே இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போகவே முடியாது. ஸோ ஜான் லாக்கை பிடிச்சி ஒரு இடத்துல அடைக்கிறாங்க. அங்க பென் வராரு. பென்னுக்கு ஜான் லாக் மேல எந்த ஒரு கோவமும் கிடையாது. ஏன்னா ஆக்சுவலா பென்னுக்கு இந்த ஐலாண்ட்ல இருந்து யாருமே வெளியே போக கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா எதுக்காக நீர்மூழ்கி கப்பலை வச்சிருக்காரு அப்படின்னா அப்பதான் வெளியே போகணும்னு நினைக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி நீர்மூழ்கி கப்பல் இருக்கு, நீங்க போலான்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி நம்ம வேலையெல்லாம் செய்ய வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வச்சுக்கிட்டு இருந்தாரு. பென்னுக்கே என்ன சொல்ல போனா நீர்மூழ்கி கப்பலை காலி பண்ணணும் தான் ஆசை. ஆனா அதை பென்னு பண்ணிட்டாருன்னா பென்னு மேல இருந்த நம்பிக்கைலாம் போயிடும். நல்ல வேலையா நம்ம ஜான் லாக் வந்தாரு, அவரு வெடிக்க வச்சுட்டாரு. சோ இதை சாக்கா வச்சு பென்னை யாரும் வெறுக்க மாட்டாங்க. அதோட பென்னு வந்துட்டு ஜான் லாக் கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கு, நம்ம எதை நினைச்சுக்கிட்டு ஓபன் பண்றோமோ அது அந்த பாக்ஸ்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் மாதிரி ஒன்னு காட்டுறாரு. ஜான் லாக்கும் அதை திறக்கும் பொழுது உள்ள ஜான் லாக்கோடைய அப்பா இருக்காரு. சோ இந்த நேரத்துல பீச்ல வந்து நம்ம சர்வைவர் கும்பலை சேர்ந்த ஒரு பையனும் பொண்ணும் காட்டுல இருக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான ஸ்பைடர் ஒன்னு அவங்கள கடிச்சு அப்படியே பேரலைஸ் ஆயிடுறாங்க அவங்க. சோ அவங்க உடம்ப நம்ம சார்லி, சாயர் மத்தவங்க கண்டுபிடிச்சி அவங்கள புதைக்கிறாங்க. ஆனா அவங்க உயிரோட தான் இருக்காங்க, செத்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க இவங்க. சோ ஒன்ஸ் அவங்கள புதைச்சதுக்கு அப்புறம் சார்லி அந்த கொரியன் சன் இருக்காங்கல்ல அவங்கள பார்த்து அன்னைக்கு உன்னை கடத்தி அடிச்சது நான் தான், என்ன பண்ண சொன்னது சாயர் தான் உண்மையை சொல்ல சன்னும் போயிட்டு சாயருக்கு பொழிச்சுன்னு ஒன்று வைக்கிறாங்க.
அதோட சாயர் கிட்ட இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னன்னா வேலை வெட்டி செய்யாம ஆள் உட்கார்ந்த இடத்துல இருந்தே நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இதை புரிஞ்சுக்கிற ஹியூகோவும் டேய் சாயரு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ எந்த வேலை வெட்டியும் செய்யாததுனால இந்த குரூப்ல இருந்து உன்னை வெளியே அனுப்ப போறோம், நீ தனியா தான் வாழணும்னு சொல்ல சாயருக்கு பயம் வருது. இப்போ நான் என்னடா பண்ணணும், எல்லாரும் கூடவும் நல்லா அன்பா பழகு, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல சாயருக்கு பிடிக்கலனாலும் அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. டெஸ்மண்ட் கூட சேர்ந்து வேட்டையாடுறாரு, கிளாரோடைய குழந்தையெல்லாம் பாத்துக்கிறாரு. இவர் நல்லா வேலை செய்யறதுனால எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே சார்லி கிட்ட போயிட்டு என்னடா நான் ஓகே தானே, என்னை வெளியே அனுப்ப மாட்டீங்களா அப்படின்னு கேட்க நாங்க எதுக்கு உன்னை வெளியே அனுப்பணும்னு சொல்லும் போது தான் இவர் புரிய வருது ஹியூகோ பொய் சொல்லியிருக்காரு. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு ஹியூகோ கிட்ட கேட்கும் போது தான் நீ சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்ததுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல, பாரு உன்னால எல்லாரும் எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சாயர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு புரிய வைக்கிறாரு ஹியூகோ. இந்த நேரத்துல அதர்ஸ் இருக்கிற இடத்துல பென்னு மத்த அதர்ஸ் எல்லோருமே அங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு போக போறாங்க. நம்ம ஜான் லாக் இருக்காருல அவரும் அதர்ஸ் கூடவே போயிடுறாரு. இப்ப மயக்கத்துல இருந்து நம்ம கேட் கண்ணை முழிச்சு எழுந்துக்க கேட்டையும் ஜூலியட்டையும் ஒன்னா கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நம்ம கேட்டுக்கு வந்து ஜூலியட்டை சுத்தமா பிடிக்கல, ஏன்னா ஜூலியட் அதர்ஸை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால. ஜூலியட்டும் சொல்றாங்க நானும் இங்க இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக தான் அவங்க கூட இருந்தேன், மத்தபடி நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்ல கேட் கேட்கற மாதிரியே இல்ல. அப்பதான் அந்த இடத்துக்கு அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் வருது. இவங்க அதுகிட்ட இருந்து வேகமா போகும்பொழுது அந்த அதர்ஸ் வச்சிருப்பாங்கல்ல வேலி மாதிரி ஒண்ணு பில்லர்லாம், அது கிட்ட வந்துட்டாங்க, அதை கிராஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட் சொல்ல உடனே ஜூலியட் போயிட்டு அந்த வேலியை ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. அந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் ஆன் பண்ண அந்த ஸ்மோக் மான்ஸ்டரால அதை தாண்டி வரவே முடியல. சோ அதர்ஸ் வந்து இந்த வேலி மாதிரி ஒன்னத்தை போட்டதுக்கான ரீசன் அந்த ஸ்மோக் மான்ஸ்டர் அவங்க கிட்ட வரக்கூடாதுன்றதுக்காக தான். அப்புறம் அந்த அதர்ஸ் வந்து நம்ம ஜாக்கு மிலிட்டரி மேனு இவங்களையும் விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம கேட்டும் ஜூலியட்டும் ஒரு வழியா ஜாக் கிட்ட வந்துட்டாங்க. சோ எல்லாருமே திரும்ப நம்ம பீச்சுக்கு போலாம் அப்படின்னு ஜாக்கு ஜூலியட்டையும் கூட கூப்பிட இந்த விஷயம் கேட்டுக்கும் மிலிட்டரி மேனுக்கும் பிடிக்கல. அவளை இங்கே விட்டு போலான்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் முடியாது, அவ ஏன் கூட பீச்சுக்கு தான் வருவா அப்படின்னு ஜாக் கூடவே கூட்டிட்டு வராரு. ஏன்னா ஜாக் நம்புறாரு ஜூலியட் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு, ஆனா மத்தவங்க நம்புற மாதிரி இல்ல. சோ கதை அப்படியே ஜூலியட்டுடைய பாஸ்ட்டுக்கு போகுது. ரிச்சர்ட்னு ஒருத்தர் ஆல்ரெடி ஜூலியட்டை ஒரு இடத்துல வந்து நீங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிருப்பாருல, சோ அவரு இப்ப ஜூலியட்டை கூட்டிட்டு போக போறாரு. ஏன்னா ஜூலியட் வந்து ரொம்பவே திறமையான ஒரு டாக்டர், குழந்தையே பிறக்காதவங்களுக்கு கூட குழந்தைய பிறக்க வச்சிருவாங்க. சோ ஜூலியட்டுக்கு ஆரஞ்சு ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்து இதுல மயக்க மருந்து இருக்கு, இதை குடிச்சா நீங்க ஆராய்ச்சி பண்ற இடத்துக்கு போகலாம், வேணானா இப்பயே கிளம்பி போயிடுங்கன்னு சொல்ல ஜூலியட் அதை குடிக்கிறாங்க. கண்ணை முழிச்சு பார்க்கும்பொழுது அவங்க ஒரு நீர்மூழ்கி கப்பல்ல இருக்காங்க. வெளியே வந்து பார்த்தா அந்த ஐலாண்டை பாக்குறாங்க. சோ அந்த ஐலாண்ட்ல நிறைய ஆராய்ச்சிகள் பண்றாங்க. அதுவும் முக்கியமா பிரெக்னென்ட் விமன்ஸை வச்சு தான் ஆராய்ச்சியே பண்றாங்க. ஆனா அது எல்லாமே ஃபெயிலியரா போக செம்மையா கடுப்பாகுறாங்க. பென் கிட்ட வந்து நான் திரும்ப என்னோட இடத்துக்கே போகணும்னு சொல்ல பென் விட மாட்டாரு. இந்த ஆராய்ச்சியை நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சா மட்டும்தான் நீங்க இருந்து வெளியே போகணும், உன் சிஸ்டருக்கு கேன்சர் இருக்குல்ல அந்த கேன்சரையும் நம்ம குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பிரைன் வாஷ் பண்ணி தான் ஜூலியட்டை இவ்வளவு நாள் வேலை வாங்கியிருக்காரு. ஆனா ஒரு நாள் பென்னுடைய ஸ்பைனல்ல ஒரு கட்டி வளர்ந்ததை புரிஞ்சுக்கிட்டு பென்னு ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இந்த ஐலாண்ட்ல யாருக்குமே எந்த நோயும் வராது, ஆனா பென்னுக்கு இந்த மாதிரி வந்திருக்கே அப்படின்னு சொல்லி அவர் ஷாக்ல இருக்கும்போது தான் ஃபிளைட் கிராஷ் ஆகும். அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் யார் யாருன்னு செக் பண்ணும்போது நம்ம ஜாக்கு ஒரு சர்ஜன் அப்படின்னு தெரிய வந்து ஜாக் மூலியமா ஆபரேஷன் பண்ணணும்னு இவ்வளவு வேலைகள் நடந்திருக்கு. சோ இப்ப பென்னை பத்தி ஜூலியட் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படியே நம்ம ஜாக்கோட பீச்சுக்கு வரும்பொழுது அந்த மிலிட்டரி மேன் கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. ஜாக்கு தடுக்கிறாரு. இங்க பாரு, நீ கேட்கிற கேள்வி எல்லாத்துக்கும் அவ பதில் சொல்லுவா, ஆனா அவ எப்ப ரெடி ஆகுறாளோ அப்பதான் பதில் சொல்லுவா, சோ அது வரைக்கும் அவளை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி பாதுகாப்பா இருக்காராமா ஜூலியட்டுக்கு. சோ அப்புறம் ஒரு வழியா பீச்சுக்கு வந்துடுறாங்க. இவங்களை பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட சாயர் ஜூலியட்டை பார்த்த உடனே இவ எதுக்கு இங்க வந்திருக்கா அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு. யாருக்குமே ஜூலியட் இங்க இருக்க சுத்தமா பிடிக்கவே இல்லை. நம்ம ஜாக் தான் எல்லாரையும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு, ஆனா யாரும் ஒத்துக்கிற மாதிரியே இல்ல. அப்பதான் கிளாருக்கு ரத்தம் வர ஆரம்பிக்குது, மயக்கம் போடுறாங்களா. உடனே ஜூலியட் ஜாக் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. இந்த ஐலாண்ட் வந்து ரொம்ப மிராக்கலான ஐலாண்டு, உடம்புல எந்த நோய் இருந்தாலும் சரியாயிடும், ஆனா பிரெக்னென்ட் விமனுக்கு மட்டும் அது ஒர்க் ஆகல, அவங்க எப்படியா இருந்தாலும் இறந்து தான் போவாங்களே. சோ அதை தடுக்கணும்ன்றதுக்காக தான் ஆராய்ச்சி பண்ண நான் இங்க வந்தேன், ஒரு சீரமையும் கண்டுபிடிச்சேன். உங்க குரூப்ல கிளாரு பிரெக்னென்ட்டா இருக்கா அப்படின்னு தான் ஈத்தனை வச்சு அவளை கடத்தணுமே, அவளை கடத்தினதுக்கான ரீசனே கிளாருக்கு சீரமை கொடுக்கணும்ன்றதுக்காக தான். சோ சீரம் இருக்கிற இடம் எனக்கு தெரியும், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு வேகமா கிளாரு போய் எடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த இடத்துக்கு மிலிட்டரி மேனும் சாயரும் வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க ஜூலியட்டை. நீ எவ்வளவு கேவலமான ஒரு ஆளு, அதர்ஸை சேர்ந்தவ தானே நின்னு அப்படின்னு சொல்ல ஜூலியட்டுக்கு தான் இங்க இருக்கிற எல்லார பத்தியும் தெரியுமே, எது நான் கேவலமானவளா? சாயர், நீங்க வரதுக்கு முன்னாடி தப்பே பண்ணாத அப்பாவி ஒருத்தனை கொலை பண்ணிட்டு தானே வந்திருக்க, அப்புறம் நீ மிலிட்டரி மேன் எவ்வளவு பேரை டார்ச்சர் பண்ணி கொண்டு இருக்க, அப்புறம் உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் வாயை மூடிக்கிறாங்க. சீரமை எடுத்துக்கிட்டு நம்ம ஜூலியட் வேகமா வந்து கிளாருக்கு அந்த சீரமை போட்ட உடனே கிளாரோட உடம்பு நார்மலாக ஆரம்பிக்குது. அதை பண்ண உடனே ஜூலியட்டை எல்லாரும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்களும் இங்க இருக்கலாம்னு சொல்ல ஒரு டென்ட்டை போட்டுக்கிட்டு ஜூலியட் இப்போ ஜாக்கோட குரூப்ல ஒரு ஆளா மாறிட்டாங்க. ஆனா இப்பதான் நமக்கு ஒரு உண்மை தெரிய வருது, ஜூலியட் இங்க வந்ததுக்கான ரீசனே ஒரு பிளான் தான், பென் தான் அனுப்பியிருக்காரு. சோ பாவம் ஜாக் ஜூலியட்டை ரொம்ப நம்புறாரு. சோ ஜூலியட் ஏன் இப்படி பண்றாங்கன்னு போக போக தான் நமக்கு தெரிய வரும். சோ இந்த நேரத்துல நம்ம டெஸ்மண்டுக்கு வந்து ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயம் அப்படியே ஃபிளாஷ்
கிராஷ் ஆகுது. ஒரு ட்ராப்ல மாட்டி சார்லி இறந்து போற மாதிரியும், நம்ம ஹியூகோ, ஜின்னு இவங்கலாம் ஒரு வயரை பிடிச்சி இழுக்கிற மாதிரியும், ஒரு ஃபிளைட் ஒன்னு வருது, அதுல வந்த பைலட் காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியும், நம்ம டெஸ்மண்டும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பென்னியும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோ கிடைக்கிற மாதிரிலாம் தோணுது. ஸோ இதை பார்த்த உடனே டெஸ்மண்ட் புரிஞ்சுக்கிறாரு, நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்ட் பென்னி தான் நம்மளை தேடி இங்க வரப்போறா அப்படின்னு. ஏன்னா போன சீசனோட எண்டிங்ல வந்து ஏதோ பனி பிரதேசத்துல 2 பேர் இருப்பாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு டிடெக்ட் பண்ண உடனேயுமே நம்ம டெஸ்மண்டோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பென்னிக்கு கால் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா டெஸ்மண்ட் திடீர்னு காணாம போயிட்டாரு, அதான் இந்த ஐலாண்ட்ல வந்து மாட்டிக்கிட்டாரு. ஆனா இருந்தாலும் டெஸ்மண்டோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பென்னி ஆளுங்களை வச்சு டெஸ்மண்டை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் தான் நம்மளை தேடி வரப்போறா, ஆனா எது எப்படி நடந்ததோ அதெல்லாம் அப்படியே நடந்தாதான் நம்மளால கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹியூகோ, ஜின்னு அப்புறம் சார்லி இவங்களெல்லாம் கூட்டிட்டு அந்த ஒயர் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. சோ ஹியூகோவும் ஜின்னும் அந்த ஒயரை பிடிக்கிறாங்க. இதே விஷுவலை தான் அவர் பார்த்திருப்பாரு. அப்புறம் நைட் டைம்ல அந்த பீச்லயே இருக்கும் பொழுது ஏதோ ஒரு ஃபிளைட் வந்து கடல்ல கிராஷ் ஆகி பைலட் மட்டும் எஜெக்ட் ஆகி காட்டுக்குள்ள போற மாதிரி பாக்குறாங்க. அதுதான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு. சோ அடுத்த நாளே காட்டுக்குள்ள தேடி போறாங்க. பார்த்தா ஒரு நோட் புக் மாதிரிலாம் கிடைக்குது. அதுல டெஸ்மண்ட் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி போட்டோ இருக்கு. சோ எல்லாமே பக்காவா நடந்துட்டு வருது. கடைசியா ஒன்னே ஒன்று தான் நடக்கணும், சார்லி ஒரு ட்ராப்ல மாட்டி சாகிறது. ஆனா டெஸ்மண்ட் மனசு ஒரு மாறு இருக்கு. அதே மாதிரி ட்ராப்புக்கு வந்துட்டாங்க, சார்லி மேல அம்பு இறங்க போகுது. நல்ல வேலையா டெஸ்மண்ட் காப்பாத்தி விட்டுறாரு, டைமை மாத்திடுறாரு. சார்லியும் டேய் நான் சாக போறதப்ப உனக்கு முன்னாடியே தெரியும், வேணும்னே இங்க கூட்டிட்டு வந்திருக்கல, அதான் உன்னை காப்பாத்திட்டேன்ல அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா அந்த பைலட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அது ஒரு பொண்ணு தான், கண்டிப்பா அது நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லி கீழே இறக்கி முகத்தை விலைக்கு பார்க்கும்போது தான் அது வேற ஏதோ ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு டெஸ்மண்ட் அப்படின்னு சொல்லி மயக்கமாகறாங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த லேடி சாகர நிலைமைக்கு போறாங்க. ஏன்னா அவங்க உடம்புல அடிபட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு உங்களுக்கு புரியல. இங்க இருந்து ஜாக்கெட்டை கூட்டிட்டு போலான்னு பார்த்தாலும் ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. கூட்டிட்டு போறதுக்குள்ளேயே அவங்க இறந்து போயிடுவாங்க. என்னடான்னு யோசிக்கும் போதுதான் அந்த இடத்துக்கு அந்த ஒத்த கண்ணு மிக்கேல் வராரு. ஆல்ரெடி அந்த வேலியில மாட்டி அவர் சாகர நிலைமையில இருந்தாரு, எப்படி உயிரோட வந்தாருன்னு தெரியல. சோ அவரை இவங்க பிடிச்சு வச்சிடுறாங்க. அந்த மிக்கேலும் சொல்றாரு, நான் ஆர்மில டாக்டரா இருந்தவன், என்னால அந்த பொண்ணை சரி பண்ண முடியும், ஆனா அதுக்கு பதில் என்னை விட்டுறணும் அப்படின்னு சொல்ல டெஸ்மண்டுக்கும் அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும். சரி ஓகேன்னு சொல்ல அவரு ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு. அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்திட்டு அங்கிருந்து போகலான்னு போது சார்லி, ஜின் எல்லாம் விட மாட்டாங்க. இவன் மோசமானவன், அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆனா டெஸ்மண்ட் நம்ம கேட்டதை அவன் பண்ணிட்டான், சோ அவன் கேட்டதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மிக்கேல அங்க இருந்து போக விட்டுறாரு. சோ கிடைச்ச பொருள் எல்லாம் வச்சு ஸ்ட்ரெச்சர் மாதிரி பண்ணி அதுல அந்த பொண்ணை திரும்ப பீச்சுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது மயக்கத்துல இருந்து அந்த பொண்ணு கண்ணை முழிச்சுக்க பக்கத்துல ஹியூகோ இருக்காரு. அவன் நீ யாரு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, நாங்க ஓஷானிக் பிளைட் கிராஷ் ஆகி இந்த ஐலாண்ட்ல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல உடனே அந்த பொண்ணு, என்ன வளர்றீங்க, ஓஷானிக் பிளைட் கிராஷ் ஆகி கடலுக்குள்ள இருந்து கண்டுபிடிச்சாங்க, அதுல போன எல்லா பேசஞ்சர்ஸும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹியூகோ ஷாக் ஆகுறாரு. இந்த நேரத்துல பீச்ல நம்ம அந்த கொரியன் சன் இருக்காங்கல்ல, அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்க வந்து ஜூலியட் கிட்ட போயிட்டு இந்த ஐலாண்ட்ல பிரெக்னென்ட் விமனுக்குலாம் ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னீங்க, என்ன ப்ராப்ளம்னு கேட்கும்போது தான் ஜூலியட்டும் சொல்றாங்க, பிரெக்னென்ட் விமன் இந்த ஐலாண்ட்ல இறந்து போயிடுவாங்க அப்படின்னு. அப்புறம் நைட் டைம்ல சன்னு தூங்கும் பொழுது நைஸா யாருக்கும் தெரியாம ஜூலியட் அங்க வந்து என் கூட வா, உன்னை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. சோ அது ஒரு பங்கரு, குழந்தையெல்லாம் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா என்னன்னா டேனியலாவுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கும், அந்த ஆலெக்ஸ்ன்ற பொண்ணு. அவங்க இந்த ஐலாண்டுக்கு வரதுக்கு முன்னாடியே பிரெக்னெண்டா இருந்தவங்க. அதே மாதிரி தான் நம்ம கிளாரும் ஆல்ரெடி பிரெக்னெண்டா இருந்துதான் இங்க வந்திருக்காங்களே. சோ அந்த மாதிரி பிரெக்னென்ட் உமனுக்குலாம் ப்ராப்ளம் கிடையாது. இந்த ஐலாண்ட்லயே பிரெக்னென்ட் ஆகிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் ப்ராப்ளம் வருமா. நம்ம சன்னும் வந்து இந்த ஐலாண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரெக்னென்ட்டே ஆகிருக்காங்களே. ரியல் லைஃப்ல அவங்களால குழந்தை பெத்துக்க முடியாது, ஏன்னா ஜின்னுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு. இந்த ஐலாண்டுக்கு வந்தா எல்லாரும் ப்ராப்ளமும் கிளியர் ஆயிடும்ல. சோ அதனால இவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. சோ இதுக்கப்புறம் டைம் போக போக சன்னுக்கு தான் ப்ராப்ளம் வருமே. சோ எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துட்டு சன்னை வெளியே நிப்பாட்டிட்டு ஜூலியட் மட்டும் உள்ள போய் அங்க இருக்கிற ஒரு ரெக்கார்டர்ல இந்த சன்னு இந்த ஐலாண்ட்லயே பிரெக்னென்ட் ஆகிருக்கா, இவ தான் நமக்கு தேவையான பொண்ணு, அதோட கேட்டும் பிரெக்னென்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்கு, என்ன ஏதுன்னு நான் செக் பண்றேன் அப்படின்னு அந்த வாய்ஸ் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்றாங்க. சோ இதுக்கு முன்னாடி கடத்தி கொண்டு போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ஜூலியட் ஜாக் குரூப் கூடயே சேர்ந்து அவங்க சம்மதத்தோட ஆராய்ச்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இப்போவும். இந்த நேரத்துல ஜான் லாக் இருக்காருல்ல, அவரு அதர்ஸ் கூட தான் இருக்காரு. சோ வித்தியாசமான ஒரு ரூம், நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு திறக்கிறோமோ அது அந்த ரூம்குள்ள இருக்கும். நம்ம ஜான் லாக் அவரோட அப்பாவை நினைச்சாரு, பார்த்தா அவரு அந்த இடத்துல இருக்காரு. சோ பென் ஜான் லாக் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆளு, ஆனா உன் அப்பானால உன் மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்கு, அதை நீ ரிலீஸ் பண்ணணும், நீ உங்க அப்பாவை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் கத்தியை கொடுத்து சாகடிக்க சொல்றாரு. ஆனா நம்ம ஜான் லாக்கால அவரோட அப்பாவை கொல்ற அளவுக்கு தைரியம் வரல. சோ அவதான் ரிச்சர்ட்னு ஒருத்தர் வந்து, நீ இவங்கள ஒருத்தர் ஆகணும் அப்படின்னா உன் அப்பாவை நீ கொன்னே ஆகணும். ஜான் லாக்கும் என்னால முடியலன்னு சொல்ல, அப்படின்னா இவனை யூஸ் பண்ணு அப்படின்னு நம்ம சாயருடைய ஃபைல் எல்லாம் கொடுக்கறாரு. அதோட இங்க பென்னும் மத்த அதர்ஸும் நாங்க இங்க இருந்து கிளம்புறோம், நீ எங்க கூட வரணும்னா உங்க அப்பாவை சாகடிச்சு அவரோட உடம்ப கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சோ நம்ம ஜான் லாக் என்ன பண்றாருன்னா ஸ்ட்ரைட்டா பீச்சுக்கு போறாரு. அங்க யாரையும் மீட் பண்ணாம சாயரை மட்டும் மீட் பண்ணி அவரை தனியா ஒரு இடத்துக்கு கொண்டு வராரு. அதான் பிளாக் ராக்னு ஒரு ஷிப் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு.
சோ அங்க ஒரு ரூம்குள்ள சாயரை அனுப்பிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. பார்த்தா அந்த ரூம்ல நம்ம ஜான் லாக்கோடைய அப்பா இருக்காரு. சோ அவரு சாயர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் மாட்டு என் ஏரியால இருந்தேன், திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் இங்க வந்துட்டேன், தோ வெளியே இருக்கானே செத்து போன நாய் ஜான் லாக், அவனுடைய அப்பா தான் நான் சொல்ல சாயருக்கு புரியல. என்னது செத்து போன நாயா? ஆமா, அவன் போய்கிட்டு இருந்த ஓஷானிக் ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆகி எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, அவனும் இறந்துட்டான், எப்படி இப்ப உயிரோட நிக்கிறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவரு சொல்ல, எங்க நானும் அந்த ஃபிளைட்ல தான் போனேன், நாங்க எங்க வாழ்ந்து தானே இருக்கோம், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, இது நரகம்னு நினைக்கிறேன், என்னையும் கூட்டு வந்துட்டான் போல அவன். அது சரி, நானும் நிறைய பேரை ஏமாத்திருக்கல அப்படின்னு இவரு வாய விட்டுறாரு. சாயரும் யாரெல்லாம் ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போதுதான் உண்மையிலேயே நம்ம சாயருடைய அம்மாவை ஏமாத்தினது வந்து நம்ம ஜான் லாக்குடைய அப்பா தான். சோ இவருக்கு சாயர்னு இன்னொரு பேர் இருக்கு, இவரை தான் உண்மையாவே சாயர் கொல்லணும், ஆனா அதை விட்டுட்டு அப்பாவை எல்லாம் கொன்னுட்டாரு. சோ இதை புரிஞ்சுக்கிற சாயர் அவரு எழுதின லெட்டரை ஜான் லாக்குடைய அப்பா கிட்ட கொடுக்க அவரு படிச்சுட்டு, ஓ இவளோட பையனா நீனு, பாவம் என் பணத்தை கொடுங்க கொடுங்கன்னு உங்க அம்மா கெஞ்சினா, ஆனா நான் தரவே இல்லையா அப்படின்னு சொல்ல சாயர் கடுப்பாகி ஜான் லாக்குடைய அப்பாவை கொன்னுறாரு. சோ ஜான் லாக்கால அவரோட அப்பாவை கொல்ல முடியல, அதனால சாயரை வச்சு இப்ப போட்டு தள்ளிட்டாரு. சரின்னு சாயரும் ஜான் லாக் கிட்ட, வா நம்ம பீச்சுக்கு போலான்னு கூப்பிட, நான் வரல, நான் அதர்ஸ் கூட போகணும், ஏன்னா எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, அதோட உங்க கும்பல்ல இப்ப அந்த ஜூலியட் இருக்கால, அவ இன்னமும் அதர்ஸ்க்காக தான் வேலை பாக்குறா அப்படின்னு சொல்ல, எனக்கு அது தெரியும், அவ மேல எனக்கு டவுட் இருக்கு, ஆனா அந்த ஜாக் கேட்கவே மாட்டான் அப்படின்னு சொல்ல, இத போட்டு காட்டு எல்லாரும் நம்புவாங்க அப்படின்னு ஜூலியட் வந்துட்டு அந்த கொரியன் சன்னை செக் பண்ணிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்கல்ல பென்னுக்காக, அந்த டேப் ரெக்கார்டரை இவர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. சோ அதை எடுத்துட்டு நம்ம சாயர் அங்க இருந்து போக, நம்ம ஜான் லாக்கும் இறந்து போன அவரோட அப்பாவோட உடம்ப எடுத்துக்கிட்டு அதர்ஸ் கூடவே போக ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த நேரத்துல டெஸ்மண்ட், சார்லி, ஹியூகோலாம் ஒரு பைலட்டை காப்பாத்திருப்பாங்கல்ல, அந்த பைலட்டை கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் கண்ணை முழிக்கிறாங்க. சோ மிலிட்டரி மேனும் வந்து, நீ ஹியூகோ கிட்ட ஏதோ ஃபிளைட் கிராஷ் ஆகி எல்லாரும் இறந்துட்டோன்னு சொன்னேன்னு கேட்க, ஆமா ஓஷானிக் ஃபிளைட் கிராஷ் ஆகி கப்பல்ல இருந்து முழு பார்ட்டையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுல டிராவல் பண்ண எல்லா பேசஞ்சர்ஸும் இறந்து போயிட்டாங்க, அப்புறம் எதுக்காக நீ இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அது வந்து போட்டிங் போன டெஸ்மண்டை வந்து காணோன்னு டெஸ்மண்டோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பென்னி தான் டெஸ்மண்டை கண்டுபிடிக்கணும்னு எங்களை அனுப்புனாங்க, அப்பதான் இந்த இடத்துல இருந்து வித்தியாசமான மேக்னெட்டிக் ஃபீல்டை நாங்க ரெக்கார்ட் பண்ணோம், சோ நாங்க ஒரு கப்பல்ல தான் வந்தோம், அதுல இருந்து ஒரு சின்ன ஹெலிகாப்டர்ல நான் வந்தேன், இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, கப்பல்ல வந்தனா அவங்க இங்க பக்கத்துல தானே இருக்கணும், அவங்களை எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு கேட்கும்போது இவங்க ஒரு சேட்டலைட் போனை காட்டுறாங்க, ஆனா என்ன அது கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு, நம்ம மிலிட்டரி மேன் அதை சரி பண்ண போறாரு. சோ ஜான் லாக் கிட்ட இருந்து அந்த டேப் ரெக்கார்டரை வாங்கிக்கிட்டு சாயர் வராரு. மிலிட்டரி மேன் கிட்ட அதை போட்டு காட்ட, சோ ஜூலியட் இங்க நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. கேட் கிட்டையும் காட்டுறாங்க. சோ எல்லாருமே ஜூலியட் இங்க இருந்து அனுப்ப ரெடி ஆகுறாங்க. அப்பதான் நம்ம ஜாக்கும் ஜூலியட்டும் அந்த இடத்துக்கு வர அந்த டேப் ரெக்கார்டரை காமிச்சு, அவ்வளவுதான் நீ மாட்டிக்கிட்டல அப்படின்னு சொல்லும் பொழுது ஜாக் உடனே, எனக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும், பென்னு ஜூலியட்டை பிளான் பண்ணி தான் அனுப்பியிருக்கான்னு ஜூலியட் என்கிட்ட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டா, நான் ஜூலியட்டை நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு கேட்க, ஆல்ரெடி நீங்க அவ மேல டவுட்ல இருக்கீங்க, இதுல இந்த விஷயத்த சொன்னா நீங்க என்ன நம்பவா போறீங்க, அதான் நான் சொல்ல வேணான்னு எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுக்கு மேல இவங்களாலையும் ஒன்னும் பண்ண முடியாது. சோ இப்ப கதை அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. ஒரு பிரெக்னன்ட் லேடி பிரசவ வலியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரோட்லயே அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் நம்ம பென்னு. சோ பென்னு வந்து உண்மையிலேயே பிறக்கிறது வந்து ஐலாண்டுக்கு வெளியே தான். அதுக்கப்புறமா தான் பென்னோடைய அப்பா வந்து தர்மா இனிஷியேட்டிவ்ல ஒர்க் பண்றதுனால ஐலாண்டுக்கு வந்து அவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. நம்ம பென்னும் சின்ன வயசுல இருந்தே இந்த ஐலாண்ட்ல தான் இருக்காரு. பென்னோட அப்பா வந்து எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு பென்னுடைய பர்த்டேவையே அவர் மறந்துடுறாரு. சோ பென்னு வந்து அவரோட அம்மாவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாரு. பார்த்தா அந்த ஐலாண்ட்ல அவருடைய அம்மா உயிரோட இருக்கிற மாதிரியே தெரியுது. சோ அதனால யாருக்கும் தெரியாம காட்டுக்குள்ள அவங்க அம்மாவை தேடி போகும்பொழுது அங்கதான் ரிச்சர்ட் இருக்காரு. பார்க்க ஆளு ரொம்ப அழுக்கா இருக்காரு. சோ பென்னு ரிச்சர்ட் கிட்ட, எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, ஆனா இந்த இடத்துல அவங்க உயிரோட இருந்த மாதிரி தெரிஞ்சது, எனக்கு எங்க அப்பா கூட இருக்க பிடிக்கவே இல்ல, நான் இங்க தான் இருக்கணும், உங்க கூட வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ரிச்சர்டும் நீ பொறுமையா இரு, ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்படியே ரொம்ப வருஷங்கள் போகுது. ரிச்சர்டும் அவருடைய ஆளுங்களும் தர்மா இனிஷியேட்டிவ்ல ஒர்க் பண்ற எல்லாரையுமே போட்டு தள்ளுறாங்க. நம்ம பென்னு வளர்ந்துட்டாரு, எங்க அப்பாவை நான் போட்டு தள்ளுறேன் அப்படின்னு ஒரு வேன்ல தனியா கூட்டிட்டு போயிட்டு ஸ்மோக் கேஸ போட்டு அவங்க அப்பாவை அந்த இடத்துலயே காலி பண்றாரு. இந்த வேனை தான் நம்ம ஹியூகோ கண்டுபிடிப்பாரு. ஒரு எலும்பு கூடு இருக்கும்ல, அது பென்னோடைய அப்பாவோட எலும்பு கூடு தான். அதுக்கப்புறமா பென்னு வந்து ரிச்சர்ட் கூட சேர்ந்து இந்த ஐலாண்ட்லயே இருக்க ஆரம்பிக்கிறாரு. சோ கதை பிரசன்ட் டைமுக்கு வருது. நம்ம ஜான் லாக் இருக்கார்ல, சாயர் மூலியமா அவங்க அப்பாவை போட்டு தள்ளிட்டு நேரா பென்னு கிட்ட வந்து, நான் என் அப்பாவை கொன்னுட்டேன், இந்த ஐலாண்டை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, பென்னும் தனியா கூட்டிட்டு போயிட்டு, இந்த ஐலாண்டை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னா என் மூலியமா உன்னால தெரிஞ்சுக்க முடியாது, ஜாக்கப்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் இது வரைக்கும் யாரும் பார்த்தது இல்ல, சோ அவருக்கு தான் இந்த ஐலாண்டை பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல, ஜான் லாக்கும் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக சொல்றாரு. வேற வழி இல்லாம பென்னும் கூட்டிட்டு போறாரு. ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்ல, ஒரே ஒரு சேர் மட்டும் தான் இருக்கு. அந்த பென் இருக்காருல, அவரு
அந்த சேரை பார்த்து ஹாய் ஜேக்கப், இவர் தான் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு தனியா பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜான் லாக்குக்கு புரியல. டே, அங்க யாருமே இல்ல, நீ மனநலம் பாதிக்கப்பட்டவனா தனியா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, உன் கண்ணுக்கு அவரு தெரியலனா நான் என்ன செய்யறது, ஜேக்கப் இங்க தான் இருக்காரு அப்படின்னு சொல்ல, ஜான் லாக் நம்புற மாதிரியே இல்லையா. அங்க இருந்து போகலான்னு போதுதான் ஹெல்ப் மீ அப்படின்னு கொடூரமான வாய்ஸ்ல என்னமோ கேக்குது. அதோட அந்த இடமே பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது. பயந்து போன ஜான் லாக் வெளியே வந்துடுறாரு. பின்னாடியே பென்னு வந்து ஜேக்கப் உங்ககிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்க, பொய் சொல்லாத, நீ ஏதோ ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிருக்க, ஜேக்கப்னு ஒரு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்ல, பென்னு உடனே ஜான் லாக்கை ஷூட் பண்ணி அப்படியே ஒரு பள்ளத்துல தள்ளி விட்டு, உண்மையை சொல்லு, அவர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்க, ஜான் லாக்கும் ஹெல்ப் மீன்னு ஏதோ ஒரு குரல் கேட்டுச்சு. ஓ அப்படியா, அப்பனா அந்த குரலே வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணட்டும்னு சொல்லி பென் அங்க இருந்து போறாரு. ஜான் லாக் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜான் லாக்கை ஷூட் பண்ணிட்டு பென்னு அவருடைய இடத்துக்கு போறாரு. அங்க இருக்கிற ஆட்கள் கிட்டலாம் நம்ம இப்பவே கிளம்பி போகணும், அந்த ஜாக் அவனுடைய ஆளுங்கன்னு எல்லாத்தையுமே பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த அந்த அலெக்சாண்டரா பொண்ணு கேட்டு அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி, நீ சீக்கிரமா போயிட்டு சாயர் கேட் கிட்ட இந்த விஷயத்த சொல்லுன்னு பாய் ஃப்ரெண்டா அனுப்புறாங்க. அவரும் போட்ல வந்துகிட்டு இருக்காரு. இங்க பீச்ல நம்ம ஜாக்கும் ஜூலியட்டும் வந்துட்டு மத்தவங்க எல்லாம் கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க டேனியலா வராங்க. ஒரு விஷயத்த இவங்க ட்ரிகர் பண்ண உடனேயுமே பெரிய பாம் ஒண்ணு வெடிக்குது. நாளைக்கு பென்னும் அதர்ஸும் நம்மள தேடி வர போறாங்க. அப்போ இந்த பாம்பை ட்ரிகர் பண்ணி அவங்கள காலி பண்றது தான் நம்ம பிளானே அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் போட, சடனா பீச் வழியா அலெக்ஸோடைய பாய் ஃப்ரெண்ட் வராங்க. அவரு சாயர் கிட்ட அதர்ஸ் உங்களை தேடி வராங்க, அது எங்களுக்கு தெரியும், நாளைக்கு தானே வராங்க, இல்ல இப்ப கிளம்பிக்கிட்டு இருக்காங்க, இப்ப வர போறாங்கன்னு சொல்ல எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. வேகமா அவங்க வேலையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தங்கிக்கிட்டு இருக்கிற இடத்துலயே பாம் எல்லாம் செட் பண்ணி அதர்ஸ் வந்த உடனே வெடிக்க வைக்கிறது தான் பிளான். அதோட டெஸ்மண்டை தேடி ஒரு பொண்ணு வந்தாங்கல்ல, அந்த பொண்ணு கிட்ட வந்து சேட்டலைட் போன்லாம் இருந்தது. அதுல இருந்து சிக்னல் அனுப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த சிக்னல் போக மாட்டேங்குது. அப்பதான் ஜூலியட்டும் சொல்றாங்க, இங்க இருந்து எந்த சிக்னலும் போகாத மாதிரி கடலுக்குள்ள ஒரு ஜாமர் இருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த ஜாமரை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு டெஸ்மண்டும் சார்லியும் போறாங்க. கடல்ல இருந்து ஒரு வயர் காட்டுக்குள்ள போகும்ல, அந்த வயரை ஃபாலோ பண்ணி கடலுக்குள்ள போகனா அந்த ஜாமர் இருக்கிற ஸ்டேஷனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இவங்க போறாங்க. சார்லியும், நான் தண்ணிக்குள்ள நீந்திக்கிட்டே அந்த ஸ்டேஷனை கண்டுபிடிக்க போகும்போது இறந்து போயிடும்ல அப்படின்னு சொல்ல, டெஸ்மண்டும், நானும் உன்னை ஒவ்வொரு தடவை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன், உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துகிட்டு தான் இருக்கு, நீ குதிக்காத, நான் குதிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சார்லி உடனே டெஸ்மண்டை அடிச்சு போட்டுட்டு என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவரு தண்ணியில குதிக்கிறாரு. அங்க ஒரு ஸ்டேஷன் இருக்கு. நீந்தி அந்த ஸ்டேஷனுக்குள்ள போயிடுறாரு. பார்த்தா 2 பொண்ணுங்க கன் பாயிண்ட்ல சார்லியை பிடிக்கிறாங்க. இந்த நேரத்துல பீச்ல இருந்த எல்லாருமே சேஃபான ஒரு இடத்துக்கு போறாங்க. நம்ம கொரியன் ஜின்னு, அப்புறம் மிலிட்டரி மேனு, அந்த வயசான பெர்னார்டு தாத்தா, இவங்க 3 பேர் மட்டும் பீச்ல ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அதர்ஸோடைய ஆளுங்களாம் அந்த கேம்ப் கிட்ட வர சரியான நேரம் பார்த்து ஒவ்வொருத்தரும் வெடிகுண்டு இருக்கிற இடத்த ஷூட் பண்ணி அந்த இடத்த வெடிக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மிலிட்டரி மேனும் பெர்னார்டு தாத்தாவும் கரெக்டா ஷூட் பண்ணிடுறாங்க. ஆனா ஜின்னால சரியா ஷூட் பண்ண முடியல. அதனால ஜின்னு அதர்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. அவரு கூடவே சேர்ந்து நம்ம மிலிட்டரி மேனு பெர்னார்டுன்னு எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. நீங்க 3 பேர் தான் இங்க இருக்கீங்க, மத்தவங்க எல்லாம் எங்க அப்படின்னு மிரட்டி கேட்கும்போது பெர்னார்டு தாத்தாவும் அவங்க ரேடியோ ஸ்டேஷன் இருக்கிற இடத்துக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிடுறாரு. இந்த விஷயத்த பென்னுக்கு சொல்றாங்க. அதோட சார்லி வந்துட்டு கடலுக்கு அடியில ஒரு ஸ்டேஷனுக்கு போயிருப்பார்ல, அங்க இருந்த 2 பொண்ணுங்களும் பென்னுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சார்லின்னு ஒருத்தன் வந்திருக்கான், இந்த ஸ்டேஷன் இருக்கிற இடத்த ஜூலியட் தான் சொன்னாலாம். இதை கேட்ட பென்னும், ஜூலியட் நம்மளை ஏமாத்திட்டா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கடலுக்குள்ள இருக்கிற ஸ்டேஷனுக்கு அந்த ஒத்த கண்ண மிக்காயல் இருக்கார்ல, அவரை அனுப்பி வைக்கிறாரு. ஜாக்க பார்க்கணுன்றதுக்காக ரேடியோ ஸ்டேஷனுக்கு நம்ம பென்னும் அந்த அலெக்சாண்டரா பொண்ணையும் கூட்டிட்டு போறாரு. இந்த நேரத்துல நம்ம ஜாக்கு அவருடைய ஆளுங்க எல்லாருமே தூரத்துல இருந்து பாக்குறாங்க. 2 குண்டு தான் வெடிச்சிருக்கு, 3வது ஒண்ணு வெடிக்கவே இல்ல, ஒருவேளை இவங்க மாட்டிக்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்க. இங்க அந்த ஒத்த கண்ண மிக்காயலும் கடல் கிட்ட வந்துட்டாரு. அங்க மயக்கத்துல இருக்கிற நம்ம டெஸ்மண்ட் கண்ணை முழிச்சு எழுந்துக்க, மிக்காயல் டெஸ்மண்ட ஷூட் பண்ண டக்குனு இவர் தண்ணிக்குள்ள குதிச்சு இவரும் பின்னாடியே அந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்துடுறாரு. பார்த்தா அங்க சார்லிய கட்டி போட்டு வச்சிருக்காங்க. சார்லி உடனே இங்க ஆட்கள் இருக்காங்க, சீக்கிரமா ஓடி போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்ல டெஸ்மண்டும் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அப்புறம் பின்னாடியே மிக்காயிலும் வந்து இந்த இடத்துல இருந்து பென்னுக்கு கால் பண்ண, பென்னு சொல்றாரு, அந்த சார்லி அப்புறம் நம்ம ஆளுங்க அந்த 2 பொண்ணுங்க எல்லாரையும் போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிடுறாரு. மிக்காயிலும் ரெடி ஆகுறாரு. எங்க நம்ம ஜாக் கூட இருக்கிற சாயர் வந்து பீச்சில் நம்ம ஆளுங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் நினைக்கிறேன், நம்ம போய் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. கேட்டும் கூட வரேன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஜாக்கு யாருமே போக வேணாம், ஏன்னா நம்ம கிட்ட கன் இல்லைன்னு சொல்ல, ஜூலியட்டும் கன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும், நான் சாயரை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நம்ம சாயரும் ஜூலியட்டும் மட்டும் அங்க இருந்து போறாங்க. அப்பதான் ஜூலியட் சொல்றாங்க, உண்மையிலேயே கன் இருக்கிற இடம்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இப்படி சொன்னாதான் ஜாக் நம்மள விடுவான், நம்ம தான் போய் அவங்கள காப்பாத்தணும்னு இவங்க பீச்சுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இங்க பென்னு கையால குண்டடி வாங்கின நம்ம
நம்ம ஜான் லாக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவரோட உயிர் போய்கிட்டு இருக்கு. அவதான் பக்கத்துல ஒரு கன் இருக்கிறத பாக்குறாரு. அதை எடுத்து மொத்தமா நம்ம இறந்து போகலாம் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணும்பொழுதே அந்த இடத்துக்கு மைக்கேலோட பையன் வால்ட்டோடைய உருவம் தெரியுது. ஜான், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ செய்யறதுக்கான வேலை எவ்வளவு இருக்கு, எழுந்து போய் உன் வேலையை செய்ய அப்படின்னு வால்ட் சொல்ல ஜான் லாக்கும் நம்ம சாக கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. இப்ப கதை அப்படியே ஃபியூச்சருக்கு போகுது. நம்ம ஜாக் இருக்கார்ல, அவரு ஃபிளைட்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தாடிலாம் வளர்ந்து போயிருக்கு. ஐலாண்ட்ல இருந்து தப்பிச்சிட்டாரா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. அப்போ ஏரோப்ளைன்ல ஒரு நியூஸ் பேப்பரை பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறாரு. ஸோ அந்த நியூஸ் ஆர்டிக்கலை அப்படியே பிச்சு எடுத்துக்கிறாரு. ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே ஆளு ரொம்ப சோகமா இருக்காரு. அந்த நியூஸ் ஆர்டிக்கல்ல அப்படி என்ன இருக்குன்னு தெரியல. நேரா ஒரு பாலத்துக்கிட்ட போய் அங்கிருந்து குதிச்சு இறந்து போகலாம் நினைக்கும் பொழுது பின்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஜாக் நார்மலாவே உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவர்ல, ஸோ ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஜாக் போய் காப்பாத்துறாரு. நம்ம சார்லி டெஸ்மண்ட் வந்து கடலுக்கு அடியில இருக்கிற ஒரு ஸ்டேஷன்ல தானே இருக்காங்க. அந்த ஒத்த கண்ண மிக்கையில என்ன பண்றாருன்னா, அங்க ஆல்ரெடி இருந்த 2 பொண்ணுங்களை ஷூட் பண்ணி காலி பண்ணிட்டு சார்லியை போட்டு தள்ளான்னு வரும்பொழுது ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த டெஸ்மண்ட் அங்க வந்து மிக்கையில காலி பண்றாரு. சோ இந்த ஸ்டேஷன்ல தான் ஒரு ஜாமர் இருக்கு. அதை மட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா ஐலாண்ட்ல இருந்து நம்மளால வெளியே கான்டாக்ட் பண்ண முடியும். சோ சார்லி என்ன பண்றாருன்னா, அந்த ஜாமரை ஆஃப் பண்ண ட்ரை பண்றாரு. டெஸ்மண்ட் வந்து இந்த ஸ்டேஷன்லயே வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு தேட போயிருக்காரு. சோ சார்லி ஒரு வழியா அந்த ஜாமரை ஆஃப் பண்ண உடனேயுமே அங்க இருக்கிற டிவில ஒரு லேடி வராங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம டெஸ்மண்டோடைய கேர்ள் ஃப்ரெண்டு பென்னி தான். உடனே சார்லியும், நீங்க தான் பென்னியா? டெஸ்மண்ட் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். என்னது டெஸ்மண்டா? அவன் அங்கதான் இருக்கானா? அவன் இங்க பக்கத்துல தான் இருக்கான். நீங்க அனுப்பின போட் வந்தது. எது, நான் அனுப்பின போட்டா? ஆமா, ஏதோ ஒரு பொண்ணு கூட ஃப்ளைட்ல வந்து இங்க கிராஷ் ஆயிட்டா. அவ பேரு நயோமி, சேட்டலைட் போன்லாம் வச்சிருந்தா அப்படின்னு சொல்ல இவதான் பென்னி சொல்றாங்க, நான் அந்த மாதிரி யாரையும் அனுப்பல, எந்த ஷிப்பையும் அனுப்பலன்னு சொல்ல. சோ அப்படின்னா இவங்க காட்டுக்குள்ள கண்டுபிடிச்சாங்களோ ஒரு பைலட், அவங்கள பென்னி அனுப்ப கிடையாது, அவங்க வேற யாரோ. இந்த விஷயத்த டெஸ்மண்ட் கிட்ட சொல்லலாம்னு ட்ரை பண்ணும் பொழுது அடிபட்டு இருந்த அந்த ஒத்த கண்ண மெக்கைல் என்ன பண்றாருன்னா, வெளியே போயிட்டு பாம்பை ஆக்டிவேட் பண்ண. அவ்வளவுதான், இந்த ஸ்டேஷனே வெடிச்சு செதற போகுது. ஆனா சார்லி வேகமா நம்ம டெஸ்மண்ட் இருந்த ஹேட்சை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறாரு. சோ இதனால சார்லி இருக்கிற இடத்துல அப்படியே தண்ணி நம்ப ஆரம்பிக்குது. சோ அந்த டோர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுன்றதுனால சார்லி இங்க இருந்து என்ன கத்தினாலும் டெஸ்மண்ட் காதுல கேட்கவே கேட்காது. சோ அதனால ஒரு மார்க்கர்ல பென்னியோடைய ஷிப் கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. சோ டெஸ்மண்டும் புரிஞ்சுக்கிறாரு. அப்படின்னா வந்த ஷிப்பு காப்பாத்தின அந்த பைலட் யாரையுமே நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் பென்னி அனுப்பல அப்படின்னு டெஸ்மண்டுக்கு தெரிய வருது. எங்க சார்லியும் அப்படியே தண்ணில மூழ்கி அந்த இடத்துலயே இறந்து போறாரு. சோ ஜாக்கும் மத்தவங்களும் அப்படியே நடந்து வரும்பொழுது அந்த இடத்துக்கு பென்னும் ஆலெக்ஸ்ன்ற பொண்ணும் வராங்க. பென்னு வந்துட்டு ஜாக் கூட தனியா பேசணும்னு தனியா கூட்டிட்டு போயிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்த ஆட்களை மொத்தமா சாகடிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு வகையில் நான் தான் காரணம். ஆனால் இப்போ அகெயின் திரும்பவும் நம்ம எல்லாரையும் ஒருத்தங்க சாகடிக்க போகிறாங்க. ஆனால் அதுக்கு காரணம் நீ தான் ஜாக் அப்படின்னு சொல்ல ஜாக்குக்கு எதுவும் புரியல. உங்ககிட்ட ஒரு பைலட் பொண்ணு இருக்கால, சேட்டலைட் ஃபோனை வச்சுக்கிட்டு, அந்த பொண்ணு சொல்கிற எதையும் நம்பாத. அதுலேருந்து நீ சிக்னல் அனுப்புன அப்படின்னா அவ்வளோதான், நம்ம எல்லாரும் அழிஞ்சிருவோம். ஆனால் நம்ம ஜாக் அதை நம்புற மாதிரி இல்லை. பென்னும் ஜாக்கை பயம்படுத்தணும்னு அந்த பெர்னார்டு தாத்தா, ஜின்னு, மிலிட்ரி மேன் இவங்களெல்லாம் பிடிச்சி வச்சிருக்காங்கல்ல, நீ மட்டும் எனக்கு அந்த சேட்டலைட் ஃபோனை கொடுக்கல அப்படின்னா நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கிற ஆளை காலி பண்ணிடுவோம் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ண. சோ அதே மாதிரி தான் மிலிட்ரி மேனு, பெர்னார்டு, ஜின்னெல்லாம் பிடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா அந்த இடத்துக்கு நம்ம சாயரும் ஜூலியட்டும் வராங்க. இவங்களை தாண்டி ஹியூகோ அந்த வேனை கொண்டு வந்து ஸ்ட்ரைட்டா பென்னுடைய ஆளுங்க மேல மோதி 3 பேரையும் காப்பாத்துறாங்க இவங்க. அவ்வளவுதான், பென்னால இனிமே ஜாக்க பிளாக்மெயில் பண்ண முடியாது. ஜாக் பென்னை பிடிச்சி செம்மடி அடிக்கிறாரு. அதோட பென்னு கூட வந்து அந்த ஆலெக்ஸ்ன்ற பொண்ணு, அந்த பொண்ணுடைய அம்மா தானே டேனியலா. சோ இந்த விஷயம் டேனியலாவுக்கு தெரிஞ்சு ஒரு வழியா அவங்க பொண்ணு கூட சேர்றாங்க. இங்க அந்த பைலட் பொண்ணு, அந்த பொண்ணு கையில இருக்கிற சேட்டலைட் போன்ல சிக்னல் வர ஆரம்பிக்குது. ஏன்னா சார்லி தான் வந்து ஜாமரை ஆஃப் பண்ணிட்டார்ல. சோ இவங்க கான்டாக்ட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்போது அவங்க முதுகுலயே ஒரு கத்தி வந்து இறங்குது. யாரான்னு பார்த்தா நம்ம ஜான் லாக். ஜாக், பென் சொல்றது உண்மைதான், எந்த சிக்னலையும் அனுப்பாத அப்படின்னு ஜான் லாக் சொல்றாரு. ஆனா ஜாக் அதை கேட்காம கையில சேட்டலைட் போனை எடுத்து வைக்க ஜான் லாக்கும் ஜாக்கை ஷூட் பண்ணலான்னு வராரு. ஆனா அவரால் முடியல. இதுக்கு மேல உன் இஷ்டம், ஆனா நடக்கிற எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு சொல்லி ஜான் லாக் அங்கிருந்து போக ஜாக் உடனே சிக்னலை கொடுக்கறாரு. வெளியே ஷிப்ல இருக்கிறவங்க கூட கான்டாக்டும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்களும் ஹெல்ப்புக்கு நாங்க வந்துடுறோம், சிக்னல் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, தப்பிக்க போறோம் அப்படின்னு. ஆனா இதனால எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு இவங்க யாருக்குமே தெரியல. கதை அப்படியே ஃபியூச்சருக்கு போகுது. நம்ம ஜாக்கு தாடியெல்லாம் வச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டா அவரு ஒரு ஃபியூனரலுக்கு போறாரு. அங்க யாரையும் காணோம், இவர் மட்டும் தான் இருக்காரு. அங்க ஒரு சவப்பெட்டி இருக்கு, அதுக்குள்ள யாரோட உடம்பு இருக்குன்னு தெரியல. ஆனா ஜாக் ரொம்ப கஷ்டப்படுறாரு. சோ அதுக்கப்புறமா ஜாக்கு கேட்டுக்கு கால் பண்ணி மீட் பண்ணலாமான்னு கூப்பிட ஜாக்கும் கேட்டும் மீட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க இப்ப ஐலாண்ட்ல வெளியே வந்துட்டாங்க. சோ ஜாக் கேட்
கிட்ட நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் தெரியுமா, நம்ம அந்த ஐலாண்ட்லயே தான் இருந்திருக்கணும், வெளியே வந்திருக்கவே கூடாது. கேட்டும் நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, இல்ல கேட் நம்ம திரும்பவும் ஐலாண்டுக்கு போயே ஆகணும், அதனால தான் நான் ஓஷானிக் ஃபிளைட்லயே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எப்பயாவது அந்த ஃபிளைட் கிராஷ் ஆகாதா, திரும்ப அந்த ஐலாண்டுக்கே போக மாட்டோமா அப்படின்னு. ஆனா அதை கேட்டும் இதுக்கு மேல நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஜாக் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ இந்த இடத்துலயே சீசன் 3 முடியுது. ஜாக் அந்த சிக்னலை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா ஏதோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா அந்த ஐலாண்டை விட்டு தப்பிச்சு வந்தும் திரும்பவும் போகணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அப்படி என்ன ஆகிருக்கும், ஐலாண்டுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் வந்து இப்ப வரைக்குமே நமக்கு தெரியல. ஸோ அது எல்லாமே போக போக தான் நமக்கு தெரிய வரும். ஸோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற சீசன்ல பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.